போயிட்டு இருக்கு, அந்த வேலை போயிட்டு இருக்கு. அது எப்போ பண்றாங்கன்னு தெரியல. அதுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கா ப்ரோ? அந்த நீங்க சொல்லியிருந்தீங்களே இவ்வளவு சைஸ் இருக்கணும், இந்த ஹைட் இருக்கணும். ஆமா, ஆமா, எல்லாத்தையும் மாத்துவாங்க டோட்டலாவே? ஓகே ப்ரோ. ஆமா, டோட்டலா மாத்துவாங்க. அருட்டையுமே கொஞ்சம் மாத்துவாங்க. ஐயப்பன் ப்ரோ பிரசாந்த் வந்திருக்காரு. வேற யாராவது எபிக்கு இப்ப வருதா ப்ரோ தமிழ்நாட்டுல? மதுரை ஒண்ணு வந்து இப்ப அது வந்துருச்சுன்னாங்க, இன்னுமா வரல? ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆகலையே. பாலாஜி என்ன ரொம்ப இழுக்குது ப்ரோ. அந்த பாலாஜி என்ன பர்த்டே முடிஞ்சிருச்சா? ஐயோ, நான் சொல்லிருக்கேன். சரிப்பா பிரசாந்த், எப்படி போயிட்டு கடை எல்லாம்? பரவாயில்லண்ணே, ஓடுதுண்ணே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. அடிச்சு நொறுக்கிட்டீங்க. தேங்க்யூண்ணா. அடுத்த லெஜெண்ட் சரவணா மாதிரி வரணும் நீங்க. தேங்க்யூண்ணா. ரொம்ப 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 ஹாப்பிண்ணா. நீங்க எல்லாம் சாம்பிள்லாம் வந்திருந்தா அப்படி இன்னைக்கு. இல்ல கண்டிப்பா வரேன் அண்ணா, வாங்கண்ணே. சரி, என்ன ஃபர்ஸ்ட் நாள் பங்கெல்லாம் பிரிச்சாச்சா கார்த்தியோட? தெரிக்கிறேன்னு வேற லஞ்சம் கேக்குறானே, இந்த 10வது நாள் இன்ஸ்பெக்டர் மாதிரி, இந்த லாரி மறிச்சு லஞ்சம் கேக்குற இன்ஸ்பெக்டர் மாதிரி லஞ்சம் கேக்குறானே. டைம் பாஸ்ல இருந்து ஆறுலாம் அனுப்புது. ஆனா இது என்ன தெரியுமா பாலாஜினா, டைம் பாஸ்ல இருந்து வர்ற எல்லாரும் நிறைய வந்தாங்க. வந்து பர்டிகுலர் டைம் பாஸ் டிஸ்கவுண்ட்னு கவுண்டர்லயே கேக்குறானுங்க. தப்பவே முடியாது, டிஸ்கவுண்ட் கொடுத்தே ஆகணுங்கிற அளவுக்கு கராரா இருக்கானுங்க. இல்ல, இந்த ஒருவேளை இந்த ஐயப்பன் அமுச்சு விட்டுறானோ? இல்ல, எனக்கு தெரிஞ்சு எல்லாம் டைம் பாஸ் டிஸ்கவுண்ட் கேட்டு வாங்கிக்கோங்க. எனக்கே டிஸ்கவுண்ட் வேணும். பிரசாந்தனா இன்னைக்கு ஒரு டிஷர்ட் போட்டுருந்தீங்களா? இல்ல பாலாஜினா, அது மேட்டர் அது இல்ல. 10% டிஸ்கவுண்ட், அதுல 2% கமிஷன் இவனுக்கு அடிச்சுட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஐயப்பா, டெவலப் பண்ணுதுடா, செம்மையா பண்ணிட்டு இருக்குடா ஒரு மேட்ரு. நான் உனக்கு அனுப்பிச்சுடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டிஷர்ட் உனக்கு அனுப்பிச்சுடுறேன். நீ தான் போட்டு பார்த்தா செம்மையா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாம்பால் வந்தாரு, நீ கூட்டு போனாரு. எங்க ஊர்ல என்னென்ன ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு ஒன்று கூட்டு போனாரு. கூட்டிட்டு போயிட்டு அங்க ஜப்பான் சிக்கன் ஒன்று தின்னோம். அடா சொர்க்கத்துக்கு பக்கத்துல அப்படி விளிம்புல போய் எட்டி பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு. ஆமா. ஆனா அந்த ஈரோடு அம்மன் மெஸ்ல ஓவர் ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் ப்ரோ, அது ரொம்ப ஓவர் ரேட்டட் ப்ரோ. பழைய மஞ்சளை தடவி பூரா விக்கிறானுங்க. ஈரோடு அம்மன் மெஸ். ஈரோடுனா ஈரோட்ல இருக்கிறதாண்டா ஈரோடு அம்மன் மெஸ். இதோட வெதர் இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த டேஸ்ட் வரும். மெட்ராஸ்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரசாந்த், ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறது அந்த டேஸ்ட் வந்து அந்த தண்ணி என்ன அத வந்து நீங்க பார்டர் கடை பரோட்டான்னு இங்க சென்னையில ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. குத்தாலத்துல இருந்து ஏதோ பைப் டேஸ்ட் பரோட்டால அதான் நான் பைப் எடுத்துட்டு வந்து ஊத்துற மாதிரி மன எல்லாம் பேர்ல வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்கண்ணா. இந்த இது ஒரு மேட்ரு பார்த்தேன். இந்த இப்போ அந்த திருநெல்வேலியில அந்த வீடு ஒன்று இடிஞ்சு விழுகுது. அந்த வீட்டை கட்டி தந்துருவோம், உறுதியா கட்டி தருவோம். வெள்ளம் வடிட்டோம். வடிஞ்சுடனே அது என்னன்னு பார்த்துட்டு, என்னங்க மீறி போனா என்ன ஆயிருங்க, ஒரு 25 லட்சம் ரூபாய் ஆகுங்க, ஒரு 30 லட்சம் ரூபாய் ஆகுங்க. 30 லட்சம் ரூபாய் வச்சுங்க. இல்ல அவ்வளோ இதாவா வீடெல்லாம் கட்டுறாங்க இப்போ? அந்த அளவுக்கு இடிஞ்சு விழுது இல்லன்னா அது என்னன்னா, அவன் எவனோ கட்டினவன் ஏமாத்திட்டான்னா எனக்கு தெரிஞ்சு. கட்டினவன் பாவனா, இவன் காசை என்னன்னா பாலாஜினா, வீடு நான் திருப்பி சொல்றேன், அவங்க எல்லாத்துக்கும் காலை தொட்டு கூட கும்பிட்டுக்கிறேன். தயவு செய்தியா ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வச்சு இருக்கு. உண்மையாலுமே சொல்றேன், அந்த வீடு இடிஞ்சு போகும். ஏன்னா வீடுங்கிறது வந்து என்னன்னா, ஒரு சிலவங்களுக்கு என்னன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் டே, ஒரு ஒன் மந்த் சேலரியில இருக்கிறவங்களாம் இருக்கான், அவ்வளவு சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கான். பட் நிறைய 85% ஆஃப் பாப்புலேஷனுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது அவனோட வாழ்நாள் கனவு, வாழ்நாள் சேவிங். அது ஒரு வீடுங்கிறது. அதை வச்சுதான் அவனோட ஸ்டேட்டஸே. நம்ம என்னதான் சொன்னாலும் இன்னைக்கு நீ சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா வெளியில் நமக்கான மரியாதை வேற. அதான் உண்மை. இன்னைக்கு நீ சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அது இது ரொம்ப சிறுக சேர்த்து எவனோ நம்பி கட்டியிருப்பாங்க போல. அந்த பரதேசினா என்னன்னா, செங்கலுக்கு பொதுவாக என்ன வச்சான்னு தெரியல. ஏன்னா அது கரெக்டா பீம் போட்டிருந்தா அப்படி அந்த வீடு உழுகவே உழுகாது, வாய்ப்பே கிடையாது. சும்மா ஒரு ப்ராப்பர், சும்மா பேசிக்கா ஒரு பீம் போட்டு. இல்ல அது இந்த லேக் ஓரத்துல இந்த கேரளால எல்லாம் ஒண்ணு இடிஞ்சு விழுந்தது. அது காரணம் வந்து அந்த பேஸ்மெண்ட் அடிச்சிட்டு போகுது. இப்ப இன்னைக்கு திருநெல்வேலி டு தூத்துக்குடியில ஏதோ ஒரு ட்ரெயின் ட்ராக் கீழே அது போச்சுன்னா அது நடு ஊர்லனா
இப்போ நடு ஊருங்கிற போனா பக்கத்துல வேற வீடுகள்லாம் நிக்குதுண்ணா, வேற வீடுகள்லாம் சும்மா நிக்குது. அப்ப என்னன்னா இவனுக்கு இல்ல அது ஃபுல் வீடா இல்ல ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கட்டறது இல்ல வீடுதான், ப்ராப்பர் வீடுனா ரொம்ப சின்ன இடம் தான். எனக்கு தெரிஞ்சு 1 சென்ட்டோ 2 சென்ட்டோ தான், அதுக்குள்ளதான் 1.5 சென்ட் தான் இருக்கு போல. அதை நெருக்கி பாவண்ண என்னன்னா அவங்க இப்போ என்னன்னா ரொம்ப இல்ல ஆள் இல்லாம இருந்திருக்கணும். இல்ல ஆள் இல்லண்ணா, ஆள் இல்ல. வீடு ஆடுதுன்னு தெரிஞ்சு இப்ப அழுகுறாங்கல்ல, அந்த மொட்டை மாடியில ஒரு பொண்ணு அழுகுது பாருங்க, எல்லாம் போயிடுச்சே தாத்தான்னு சொல்றப்போ அந்த பொண்ணோட வீடு தானே. ஆடுறப்ப உஷாராயி பக்கத்து மாடிக்கு வந்துட்டாங்க. வந்தங்காட்டிக்கு தான் அந்த வீடு எல்லாம். ஆனா கொடுமனை அதெல்லாம் வந்து பெத்த புள்ள சாகிறத கண்ணில் பாக்குற மாதிரி அதெல்லாம். இந்த ஊர் சைட்ல எல்லாம் வந்து இப்ப நம்ம சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா பில்லர் எழுப்பி அந்த மாதிரி வீடு கட்டுறாங்கல்ல. ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தோண்டி இந்த பாறாங்கல் பெரிய பெரிய கல்லெல்லாம் உள்ள போட்டு அதை வச்சு வீடு கட்டுற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. 40 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஃபவுண்டேஷன்ங்கிற கான்செப்டே கிடையாது. அதாவது நீ சொல்ற பில்லர் கான்செப்டே கிடையாது, ஃபவுண்டேஷன் தான். இல்ல அதுதான் இப்பயும் அப்படி கட்டுறாங்க. அதனால கூட அது மாதிரி இல்ல நண்பா, ஃபவுண்டேஷன் மாதிரி தோண்டி கரெக்டா ஜல்லிக்கல் போட்டு நிக்கிற வீடுகளா இன்னைக்கு நீ பாக்குற மிகப்பெரிய கோட்டைகளை வெறும் அஸ்திவாரத்துல கட்டினதா? அங்க இன்னைக்கு எந்த பில்லர் இருந்துச்சு? அது என்னைக்காவது மலையில சரிஞ்சு நீ பாத்துருக்கிறியா? அந்த இதெல்லாம் சரியவே சரியாது. மேட்ரு என்னன்னா, இந்த கான்ட்ராக்டர் ஒருத்த வருவான், என்ன அவனுங்க இருக்கானுங்க பாரு, அவனுங்கள மாதிரி வேண்டாம், ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துருவா இல்ல. அதாவது இந்த ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய்க்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பழைய ஃபிளையாஷ் பிரிக் இருக்கும் நண்பா, அந்த 7 ரூபா பிரிக்கு அது 5 ரூபாய்க்கு வாங்குவானுங்க. அதை வாங்கி அந்த சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்சாண்ட்ல தான் வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மணலுக்கு பதில் எம்சாண்ட் தான் போடுறாங்க. சிமெண்ட் பிளஸ் எம்சாண்ட். இப்போ எம்சாண்ட் போட்டு நீங்க வந்து அந்த செங்கலை வச்சு கட்டும்போது அந்த கான்ட்ராக்டர் வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா கியூரிங் ஆகணும். கியூரிங்னா தண்ணி விடணும். தண்ணி உள்ள அந்த கட்டினதுக்கு அப்புறம் 4 நாள் கரெக்டா தண்ணி விடணும். தண்ணி விட்டாதான் அது வந்து கரெக்டா பாண்ட் ஆகும். இந்த நாய் என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு அரை நாள் கூட விட மாட்டானு, அது அப்படியே கிடக்கும். இன்னொன்னு, அந்த கலவை வந்து கரெக்டா கலக்கணும். அது இத்தனை ப்ரொபோர்ஷன் இருக்குது, இவ்வளவு செட்டி எம்சாண்ட், இவ்வளவு செட்டி சிமெண்ட்னு இருக்குது. அது போட்டினா தான் அந்த கரெக்டா அது பிடிக்கும். இவனு என்னன்னா அந்த ஸ்கொயர் ஃபீட்டை ஏமாத்துறக்காண்டி என்ன பண்ணுவானுங்கன்னா, எது வேல்யூபிளான ஐட்டமோ அது ரொம்ப கம்மியா போடுவானு. சிமெண்ட் வேல்யூபிளான ஐட்டம்னா அது ரொம்ப கம்மியா போட்டு பேருக்கு பூசி விடுறது நண்பா. பேருக்கு பூசி விட்டு கட்டி விட்டுறது நண்பா. கட்டி பாவம் அவங்களுக்கு ஒண்ணு என்னன்னா நண்பா, நீ கடைசியில பாத்தீங்கன்னா பினிஷ் பண்ணும்போது வெள்ளை அடிச்சிட்டீங்கன்னா, வெள்ளை அடிச்சு ரீல்ஸ்ல வந்து மாறா ஜெயிச்சிட்ட மாறாவோ இல்ல வேற ஏதாவது சக்சஸ் பாட்டு ஒண்ணு போட்டு வீட்டை வந்து வெற்றி கொடி கட்டுன்னு போட்டு உள்ள ஜூமின் போயிருவானுங்க. பாத்தீங்கன்னா பூரா விளக்கெரியும். ஆனா உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீ பழைய கம்பியை போட்டு நீ சாயில் டெஸ்ட்ல சாயில் டெஸ்ட்ங்கிற கான்செப்டே கிடையாது. சாயில் டெஸ்ட் பண்ணாதான் அந்த அந்த நிலத்தோட உறுதித்தன்மையே தெரியும். இப்போ நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கோம், எங்கள் வீட்டோட சாயில் டெஸ்ட் வந்து 35 டன் அதோட கெப்பாசிட்டி, லோட் பியரிங் கெப்பாசிட்டி. அந்த லோட் பியரிங் கெப்பாசிட்டி என்னன்னு உங்கள் வீட்டுக்கெல்லாம் சும்மா கேட்டு பாருங்க, எவனுக்குமே லோட் பியரிங் கெப்பாசிட்டி தெரியாது. எனக்கு தெரியாது. இப்போ எல்லாம் படிச்சங்காட்டிக்கு ஒரு ஆர்கிடெக்ட் வந்து பண்றங்காட்டிக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. இப்போ என்னன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா அரைகுறையா பண்ணி விட்டு ஒரு கிரவுண்ட்ல இருந்து எலிவேட் கூட ஆகாம அதை பண்ணி விட்டு, இது எத்தனை வீடு இப்படி நிக்குதுன்னு நினைக்கிற? தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% வீடு இப்படிதான் நிக்குது. என்ன அங்கெல்லாம் மழை பெய்யல, அங்கெல்லாம் நிலநடுக்கம் வரல, அதெல்லாம் தப்பிச்சுட்டு இருக்குது. அவ்வளவுதான். வந்துச்சுன்னா தெரியும் நம்ம என்ன குவாலிட்டியில கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறது வெளியில தெரியும். பாலாஜி, நான் ரொம்ப இறைச்சல் அடிக்குது, நான் ஸ்பீக்கர் நான் மீட் பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட அடிக்கிறதா ப்ரோ? இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன் ப்ரோ, எல்லா தொழிலும் லாபம் வேணும் ப்ரோ. எல்லா தொழிலும் லாபம் வரும். நீ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்கன்னா நீ கண்டிப்பா 5 லட்ச ரூபா லாபம் எடுக்கணும். அதெல்லாம் இல்லாமலாம் எந்த தொழிலுமே பண்ண முடியாது. 7 லட்ச ரூபா எடு, பரவாயில்ல. 50 லட்ச ரூபா வீட்டுல எத்தனை பேர் 25 லட்ச ரூபா எடுக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் ப்ரோ, ஒன்னும் தெரியாது. இந்த பூரா விற்கிறானு இல்லை ப்ரோ, இந்த ரெடிமேட் வீடுங்க போனோன்னு ப்ரோ. பேங்க் இவனுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு களவாணிங்க ப்ரோ. இவனுங்க எல்லாருமே எப்படின்னா, அந்த வீட்டோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்த மதிப்பு பில்டிங் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா இருக்கும் பிரதர். இவனுக்கு கூதல் பண்ணி என்னன்னா 60 லட்ச ரூபா. இந்த 60 லட்ச ரூபா பேங்க் செக் பண்ணுதா? என்னைக்காவது பேங்க்கார வீட்டோட குவாலிட்டி செக் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டானுங்க. அவனுக்கு தேவை ஒரு பொருள், ஒரு சென்டிமெண்டான ஒரு பொருள், அதுக்கு மேல கொண்டு போய் காசை கட்டுவான், அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணுவான், 60 லட்ச ரூபா உடனே லோன் தருவான், உடனடியே லோன் தருவான். நிறைய பேர் ப்ரோ இந்த ஐடி, எனக்கு சொந்தக்கார பையன் ஒருத்தன் எல்லாம் வீடு கட்டி இருக்கான், எல்லாம் ஐடி குரூப்பு. அவன் இப்பதான் சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறானுங்க.
சம்பாதிக்க ஆரம்பிக்கிறவனு பார்த்தீங்கன்னா அதையும் இதையும் சொல்லி எவனா ஒருத்தன் இந்த மாறா குரூப் இருக்கானுங்களா, அது ஜெயிச்சிட்டோம் மாறா, பழைய செருப்புல போடணும் 2 அடி அடிக்கணுங்க அவனுங்கள. முதல்ல இது இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவனு பாரு, இந்த சும்மா இந்த சக்சஸ் ஓவர் ஹைப் பண்றானுங்கள ப்ரோ, அவனுக்கு பழைய செருப்பு எடுத்து 2 அடி அடிக்கணுங்க. ஏன்னா இவனுங்கனாலதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுங்க. என்னன்னா அவன் போய் அவசரத்துல என்ன பண்ணிட்டான், அந்த பையன்லாம் பார்த்தா ஒரு 50 லட்ச ரூபா லோன்ல போய் சிக்கியிருக்கான் பிரதர். அவனுக்கு தெரியாத மேட்டர் என்னன்னா 20 வருஷம் லோனுங்க. அது 20 வருஷம் இதே ஸ்பீட்ல ஓடிடுவோன்னு என்ன நிரந்தரம் இருக்கு ப்ரோ? இதே ஸ்பீட்ல இப்ப மாசம் 20 வருஷங்க நாம் பேசிக்கா அந்த 30 to 40,000 ரூபாய் கட்டணும். ஓகே, இன்னைக்கு வயசு இருக்குது, ரைட்டு. இது ஒரு ஒரு 5 வருஷம் கட்டுற 10 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோனஸோ ஒரு சிக்னஸோ வந்தா அந்த லோன் நமக்காண்டி வெயிட் பண்ணவே பண்ணாது. அது 1ஆம் தேதி நம்ம கட்டியே ஆகணும். அதுல என்னன்னா குடும்பத்துல ஒரு 2-3 பேர் ஏர்ன் பண்ணா கூட பிரச்சனை இல்லை பிரதர், குட், நோ இஷ்யூஸ். ஒரு வீடு வாங்குறான்னா பிரச்சனை இல்லை, ஒருத்தன் கட்டலன்னு இன்னொருத்தன் கட்டுறான். சிலவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஒண்டி தான் பிரெட் வின்னரா இருப்பானுங்க. அவன் ஒரே ஒருத்த சம்பாத்தியத்துல தான் மொத்த குடும்பம் ஓடுது. அவனை கொண்டு போய் இந்த வீட்டை வாங்கி சிக்க வச்சு விட்டுருவானுங்க பாவம் பிரதர். அவன்லாம் சத்தியமா சொல்றேன், சித்தனை விட மேல இருப்பான் பிரதர். அவன்லாம் நான் இன்னைக்கு இப்ப சொல்றது நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்குவீங்க. அவன்லாம் வந்து சித்தர் மாதிரி இருப்பான் பிரதர். ஏன்னா மாசம் வேற அவனுக்கு வேற எந்த ஆசாபாசமே இருக்காது ப்ரோ. அந்த வீட்டு லோனை கட்டின அவ்வளவுதான். இதைய கட்டியா 20 வருஷம் முடிஞ்சிடும் ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம என்ன மயிர புடுங்க முடியும் ப்ரோ? நான் கேட்கறேன். அவன் 22 வயசு 23 வயசுல அவன் லோனை சிக்க வச்சு விட்டுங்க, அவன் வெளியில வரும்போது 43 வயசுங்க. அப்புறம் என்ன மயிரடா அவன் வந்து என்ஜாய் பண்ணுவான்? என்னடா என்ஜாய் பண்ணுவான்? இவனுங்களோட இந்த வரட்டு கௌரவத்தை இது பண்றதுக்காண்டிங்க கொண்டு போய் சிக்க வச்சு விட்டுறதுங்க. சரி, அப்படித்தான் 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்கன்னா அது வேல்யூபிளா கட்டுறீங்களா? ஒரு ஆர்கிடெக்ட் என்னைக்காவது மதிக்கிறீங்களாடா? நீங்க ஆர்கிடெக்ட் எவனாவது ஒருத்தரை மதிச்சிருக்கீங்களா? ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் எவனாவது மதிச்சிருக்கீங்களா? சிவில் இன்ஜினியர் எவனாவது மதிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் இங்க மதிக்கிறீங்க? அவன்லாம் படிச்சுட்டு அதுக்குன்னு உட்காந்துருக்கான். எத்தனை யங்ஸ்டர் உட்காந்துருக்கான் தெரியுமா? ஒரு சான்ஸ் கிடைக்காதா? நம்ம தெளிவா நம்ம ஒரு பில்டிங் ப்ரூவ் பண்ண முடியாதான்னு. அதே இன்ஸ்டாகிராம்ல நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பத்தி அவ்வளவு பேசுறாங்க. இந்த கம்பி போடுங்க, இதில் இப்படி போடுங்க அப்படின்னு அவ்வளவு பேசுறானுங்க. எவனையும் கேட்க மாட்டான் பிரதர். எவனா ஒரு மேஸ்திரி இருப்பான், அவனை கூப்பிட்டு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் கம்மியா இருக்குதுன்னா அவனுக்கு என்ன ப்ரோ தெரியும்? அவனுக்கு மேஸ்திரிக்கு அவனை கூப்பிட்டு வந்து உட்காந்து அவனுமே கான்ட்ராக்டர் இவனுக்கு எல்லாம் அன்கோ போட்டுங்க, பேங்க் காரணம் பூரா அன்கோ போட்டு இவனுக்கு என்னன்னா ஒரு மட்டி குவாலிட்டிங்க 50 லட்ச ரூபா இவன்கிட்ட காசு வாங்கிடுவான் ப்ரோ. அவன் கட்டித்தர வீடு வெறும் 25 லட்சம் ரூபா. அந்த 25 லட்ச ரூபா லாபத்தை வந்து யாவன் எடுத்துட்டு போறான்னா கான்ட்ராக்ட் எடுத்துட்டு போயிடுவான். பேங்க் லோன் தருது 60 லட்ச ரூபா. 60 லட்ச ரூபா லோனுங்க. 20 லட்ச ரூபா பொருளை 60 லட்ச ரூபாய்க்கு வித்து விட்டுங்க. இதுதான் நூதன திருட்டுங்க. உலகத்தில் நடக்கிற மிகப்பெரிய நூதன திருட்டு இதுதான். ஆனா இது எவனும் பேச மாட்டான் வெளியில. இல்லாட்டி எதுக்கு ப்ரோ நீங்க இது சொல்றீங்கல்ல, இந்த குவாலிட்டி சொல்றீங்களா, அது மாதிரி இந்த ஹவுசிங் போர்ட்ல எல்லாம் இப்போ இந்த ரெடிமேடா ஒரு ஒரு அப்படியே ஒரு மாடியவே வந்து மேல பிக்ஸ் பண்ணி பண்றாங்கல்ல, அப்ப இதெல்லாம் எப்படி? நண்பா அது கூட பாதுகாப்பானது நண்பா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெடிமேடா பிக்ஸ் பண்றாங்க பாரு. இன்னைக்கு நீ அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெட்ரோல வந்து எல்லா பிளாக்குமே அப்படித்தான் பிக்ஸ் பண்றாங்க. மெட்ரோ ட்ரெயினோட அந்த மொத்த தடமே, மெட்ரோ ட்ரெயின்ல விட ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் என்ன இருக்க முடியும்? அது வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காங்கிரீட் வந்து ஒரு இடத்துல ஊத்தி அதை கியூர் பண்ணி அதை ஷேப் கொண்டு வந்து அதை நைட் வந்து 1 மணிக்கு லாரியில டிரான்ஸ்போர்ட் பண்ணி பார்ட்டா மாட்டுறாங்க. நடுவில் போல்ட்டிங்கோ ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று போட்டு மாட்டுறாங்க. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங். ஆக்சுவலாக சென்னை சில்க்ஸோட ஒரு டிவிஷன் வந்து அதை பண்ணுறாங்க. ரெடிமேடு பில்டிங்ஸ்க்கான அந்த வால்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங். நீங்கள் இவனு அதை நார்த் மெட்ராஸ்ல வந்து கட்டுறாங்க ஒரு ஹவுசிங் போர்டு, கவர்மெண்ட் ஹவுசிங் போர்டு அந்த மாதிரி தான். இல்ல நண்பா, இவன் ஹவுசிங் போர்டு கூட நண்பா நீ அரசியல் ஓரளவுக்கு நண்பா நம்மளால நண்பா. ஏன்னா அவன் திருப்பி ஓட்டு கேட்கறதுக்கு வரணும். அதங்காட்டிக்கு நீ சும்மா இந்த மாவீரன்ல காமிக்கிற மாதிரி எல்லாருமே பண்றது இல்லை. அது சிலது நடக்குது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு பில்டிங் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான குவாலிட்டியாவது தந்துடுறானுங்க. பேசிக்கான குவாலிட்டியான, ஏன்னா பேர் கட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி பேசிக்கான குவாலிட்டியாவது தந்துடுறானுங்க. நான் என்னன்னா இந்த இந்த இதுல சொல்றேன், அந்த சொசைட்டிஸ்ல மனம் வாங்குறீங்களா, மயிறு வாங்குறீங்களான்னு விற்கிறானுங்கல்ல, அவ்வளவுமே போகஸ் நண்பா. நான் இங்க கம்ப்ளீட் எல்லாம் உள்ள உட்காந்துட்டேன்பா. வரவனை மொட்டை அடிச்சு அதுல பல்பை போட்டு விட்டு சும்மா எங்க எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பல்பை போட்டு விட்டுருவானுங்க. வந்து பாவி ஒன்றும் தெரியாதுங்க. போய் ஒரு பேங்க் ரெடி, நீ நம்ப மாட்டேன் நண்பா, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு லோன் இருக்காம நான் உட்காந்து புரட்டி வீட்டை கட்டிட்டு இருக்கோம். 6 பேங்க்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டானு இதோட நாங்கள் லோன் தர்றேன். உங்களை யாரா கூப்பிட்டு? நாங்கள் கூப்பிடவே இல்லை. பில்டிங்க்கு வந்து உட்காந்துருக்கானுங்க, நாங்கள் லோன் தரேன் ஏன் நீங்க வாங்க மாட்டேன்னு கேட்குறான். அப்போ உன்னோட சூச்சம் என்ன? சிக்க வைக்கணும் அதானே. நான் ஏன் இதை வாங்கலைன்னா போன தடவை ஒரு பேங்க் நாயால தான் வந்து வீட்டை விற்றோம். இந்த முந்தின வீடு தான் அப்பா அம்மாவோட வீடு, அப்பா கட்டின வீடு. அவனோட டார்ச்சர்னால தான் விற்றோம் ஆக்சுவலாக. ஸோ அதை நடந்துடக்கூடாது. கடைசியில் முடியாதப்ப லோன் வாங்கிக்கலான்ட்டு இருக்கிற காசு புரட்டியே பண்ணிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும். வீடு இது வரைக்கும் வந்தது வரைக்கும்
6 பேங்க் வந்து உட்காந்துருக்கான், நான் லோன் தரேன்னு உட்காந்துருக்கான். அப்ப என்னன்னா இவனுக்கு நல்லா தெரியும் அது ஒரு எமோஷனல் ப்ராடக்ட் வீடுங்கிறது. இவனை எங்கேயும் ஓடிட மாட்டானுங்க. ஏன்னா காருனா என்னடா கார் எடுத்துட்டு போடான்ருவோம், பைக்கை எடுத்துட்டு போடான்ருவோம். வீடு சொல்ல முடியாதுல்ல. அது ஏன்னா நம்ம தன்மானத்தை நம்மளோட கௌரவத்தை லிங்க் பண்ணி இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டுங்க. அதனாலதான் தைரியமா வீட்டுக்கு தருவானுங்க. பார்த்துங்க இவனுங்க நான் அவ்வளவு நல்லவனு நினைக்கிறியா நண்பா? பேங்க்காரனு எல்லாம் அவ்வளவு யோக்கியனுங்களா? நாம வளர்ந்து நம்மளை பாக்குற அளவுக்குள்ள இவனுக்கு யோக்கியன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாதுங்க. நம்மளை போட்டு கொல்லணும் நண்பா, நம்மளை போட்டு கொன்னு சாவடிக்கணும். இருக்கு நீ என்னங்க ஏங்க சும்மா இந்த பேங்க் லோனு ஹவுசிங் லோனுன்றது ஒரு பெரிய கிஃப்ட் தாங்க. ஹவுசிங் லோன் இல்லாம ஒரு வீடு வாங்கிட முடியுமா யாராவது? நான் வந்து அதை சொல்ல மாற்றம் சொல்றேன். நீங்க என்னடா தெரியுமா, என்னன்னா இப்ப இதுல மாற்றத்துல ஒண்ணுமே கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க, அதே தான் இன்னைக்கு அதே காசை தான் கட்டுவீங்க. 50,000 இஎம்ஐ அந்த 50,000 தான் கட்டுவீங்க. சொல்றேன். ஆனா 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மணி வேல்யூ என்ன? நீ எத்தனை வீடு கட்டி இருக்கிற, எத்தனை லோன் கட்டி இருக்கிற சொல்லு. இல்லங்க இது என்ன ஃபேக்ட்? இந்த மாவெல்லாம் ஆட்டாத. எவ்வளவு வீடு கட்டி இருக்கிற, எத்தனை இல்ல எனக்கு புரியலங்க. தெரியல கார்த்தி, நீ அங்க உட்கார்ந்தது இல்ல. உனக்கு அது எமோஷனலா என்ன பண்ணணும் உனக்கு தெரியாது கார்த்தி. இல்லங்க அது ஓகேங்க. இப்ப 50,000 நான் திருப்பி சொல்றேன், வீடு இஎம்ஐ எல்லாம் பிரச்சனை இல்ல. நான் பேங்க் லோன தப்புன்னு சொல்ல, இங்க யார தப்புன்னு நான் சொல்றேன். அது தெளிவா சொன்னேன், நீ அது கவனிக்கல. இங்க வந்து ஒரு வீட்டுல 2-3 பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க, இன்கம் சோர்ஸ் 2-3 இருக்குதுன்னா அவனுக்கெல்லாம் பேங்க் லோன்லாம் ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்த கட்டிட்டே இருப்பான். இருக்கலே சொல்ல போனா வட்டி கம்மியான லோன் அதுதான், அது பிரச்சனை இல்ல. பேங்க் கடன் தாங்க கொடுக்குது, அந்த கடனை கேட்கதான் இல்ல கார்த்தி, நான் அது சொல்ல, நீ அந்த எமோஷனல் பர்டன் சொல்றேன் நானு. நீ அந்த தனியா போய் பேங்க் லோன் வாங்குற பாரு, அது பேங்கோட மென்டல் டார்ச்சர் உனக்கு தெரியாது கார்த்தி. அந்த மென்டல் டார்ச்சர் உனக்கு தெரியாது. கடன் கேட்பான், அது கேட்கறது பிரச்சனை இல்ல, அவனை எப்படி கேட்பான்னு உனக்கு தெரியாது. சும்மா எங்க அம்மாளுக்கெல்லாம் வந்து நோட்டீஸ்னா என்னன்னே தெரியாது. கொண்டு வந்து ஷூக்காலோட உள்ள வந்துட்டு சேர் மேல எங்க அம்மா தொடச்சி வச்சிருக்கு ஹாலுக்குள்ள வந்து ஷூக்காலோட வந்து உட்காந்துக்கிட்டு நோட்டீஸ் ஒட்டுறமா, என்னம்மா அடுத்த வாரம் வீடு போய் என்ன பண்ண போறீங்கன்னா, எங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருந்தா அவன் திருப்பி தந்துருவானா? எங்க அம்மாவை திருப்பி தந்துருவானா? அவன் மயிரில் தருவான். உனக்கு தெரியாது கார்த்தி, நான் தான் சொல்றேன், யூ ஹவ் நாட் பீன் த்ரூ தட். உனக்கு தெரியாது. நீங்க சும்மா கூப்பிட்டு பேசிப்பாரு. பேங்க் லோன்ல என்னென்ன பாடுபட்டு இருக்காங்கன்னு இந்த வீட்டு லோன்ல சும்மா கூப்பிட்டு யாராவது பேச சொல்லு, ஒவ்வொருத்தங்க கதையும் கேளு. இல்ல கார்த்தி, நீ அது அப்படி கிடையாது. பேங்க் லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து அட்லீஸ்ட் மிடில் கிளாஸா இருக்கவங்களாவது அப்பர் மிடில் கிளாஸ் ஆகிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு. அதுவுமே குறை அப்படின்னா அது தாண்டி என்னதான் இருக்கீங்க வெளியில திருப்பி அதான் சொல்றேன். நான் இங்க கடனை சொல்ல, நான் இங்க சொல்றது சோல் பிரெட் வின்னர் கடன் வாங்குறேன் பாரு, அதுல சொல்றேன் நான். ஒரே ஒருத்தன் அவன் வீட்லயே ஒரே ஒருத்தன் தெரியாம போய் சிக்கிறான் பாரு, அவனை சொல்றேன் நான் இப்போ சொல்றேன். ஒரு வீட்டுல 2-3 பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அங்க பிரச்சனையே கிடையாது. ஒருத்தன் கட்டலன்னு இன்னொருத்த கட்டிடுவாங்க, இப்படியே சமாளிச்சிருவாங்க. அது வந்து பேங்க் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல கார்த்தி, பேங்கோட நீ கலெக்டிங் மெத்தட்ஸ் நான் சொல்றேன், உனக்கு தெரியல கார்த்தி. நான் உனக்கு எடுத்துறேன், நாளைக்கு நான் எடுத்துறேன் உனக்கு டேட்டா எடுத்துறேன். நான் டேட்டா, ஏன்னா நீ டேட்டாவா பேசுவேன், நான் டேட்டாவே பேசுறேன் கூட. நான் எடுத்துறேன் ஒரு 100 எக்ஸாம்பிள் எடுத்துறேன். அவனோட தப்பா ரொம்ப இல்ல ஒண்ணு தப்பாலாம் ஒண்ணு சத்தியமா தப்பு கிடையாது. தப்பா ப்ரொஜெக்ட் தப்பா இல்ல கார்த்தி, தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும். பேங்க் கலெக்டிங் மெத்தட்னா நீங்க பணம் கட்டுறதே அப்படி கேட்க மாட்டாங்க. நம்ம எங்க மிஸ் ஆகும் போதுதான் நம்ம கட்டாம 3 மாசம் 4 மாசம் அதுதான் பிரச்சனையே வரும். அது இல்ல கார்த்தி, அந்த 3 மாசம் 4 மாசம் இல்ல கார்த்தி, உனக்கு தெரியாது கார்த்தி. HDFC பேங்க்ல எப்படி போட்டு புடுங்குவான்னு உனக்கு தெரியாது கார்த்தி. நான் தான் சொல்றேன், என்ன விட்டுரு. ஒரு காமனா நீ வந்து ஒருத்தங்களை வந்து சும்மா ஒரு நாள் டாபிக் போட்டு பேங்க் லோனினால் என்னென்ன பர்டிகுலரா ஹவுஸ் லோனு என்னென்ன டார்ச்சரு, நான் என்னென்ன பண்ணேன், நியாயமா தப்பா, பேங்க் நியாயமா தப்பான்னு சும்மா உட்காந்து ஒரு நாள் பேசிப்பாரு, ஒரு டாபிக் போட்டு பேசிப்பாரு. இல்ல ப்ரோ, பண்றதுக்கு முதல் பதிலே என்னன்னா, நம்ம பணம் கட்டணுமா இல்ல பணம் கட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்ல, கட்டல அப்படின்னு கட்டினவனெல்லாம் என்ன பண்ணிருக்குன்னு உனக்கு தெரியாது பேங்க். நான் அதான் சொல்றேன், எதுவுமே என்னங்க தெரியாது கார்த்தி. அதான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், உனக்கு தெரியல அந்த டாபிக், உனக்கு தெரியாது. நான் இங்க சும்மா வந்து எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணி சும்மா ஒரு நாள் பேச சொல்லு, ஒவ்வொருத்தங்களையும் சும்மா அப்படி பேச சொல்லு, உனக்கு நிறைய உண்மை வெளியில வரும். என்னென்ன மென்டல் டார்ச்சர்லாம் ஒவ்வொரு குடும்பத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கிறதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் கார்த்தி. நான் பேசுறேங்காட்டி சொல்றேன். நான் கொன்னே ஓடுவானு உன்னே.
லோன்ல ஒரு ப்ராப்ளமா வரும் ப்ரோ. இந்த ஆர்பிஐ எல்லாம் வந்து திடீர்னு அந்த வட்டியெல்லாம் கொஞ்சம் இது பண்றப்பெல்லாம் வந்து நமக்கு இங்க அந்த தவணை கட்டினதெல்லாம் ரெடியூஸ் ஆகும், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்டணும். இந்த மாதிரி திடீர்னு 24 அப்படிலாம் கிடையாது விஜயமணி. 24 இல்ல ப்ரோ, அப்படி இருக்கு ப்ரோ. ஷூர் ப்ரோ, அது கன்ஃபார்மா அது பிரச்சனையே கிடையாது. இல்லைங்க, அது பிரச்சனையே கிடையாது. நீங்க லோன் எடுக்கும்போது என்ன இன்ட்ரெஸ்டோ அந்த இன்ட்ரெஸ்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? இல்ல ப்ரோ, அது இன்ட்ரெஸ்ட் கரெக்ட். நான் சொல்றது அப்படியே இருந்தாலும் இங்க இல்ல இவரு சொல்ற பிரச்சனை எல்லாமே எங்க வருது அப்படின்னா, நம்ம வந்து லோன் கட்டாம டிஃபால்ட் ஆகும்போது அந்த பிரச்சனை வரும். இன்னொன்னு ஹோம் லோனை வந்து 1 கோடி ரூபா வாங்கினேன், நான் வந்து 1.5 கோடி கட்டிட்டேன் அப்படிம்பாங்க. பட் 1 கோடி வாங்கிட்டு 1.5 கோடி எப்ப கட்டுறீங்கன்னா 15 வருஷமா கட்டிட்டே இருப்பீங்க. அப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடிக்கு என்ன வேல்யூ, இன்னைக்கு 1.5 கோடிக்கு என்ன வேல்யூ எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு 1 லட்சம் பேர் வீடு வச்சிருக்காங்கன்னா பேங்க் லோன் ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னா பண்ணையாருங்க மட்டும் தான் வீடு வச்சிருக்க முடியும். இன்னொன்னு தெளிவா தெரிஞ்சுக்க, நான் திருப்பி உனக்கு ரீட்ரேட் பண்றேன். நான் சொல்றது என்னன்னா, உண்மையாலுமே 50 லட்ச ரூபா லோன் வாங்கி அந்த 50 லட்ச ரூபா வேல்யூக்கு அவன் வீடு கட்டினா செம. இங்க என்னன்னா லாக் பண்ணி அவனை ஒரு 20 லட்ச ரூபா சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்டை எல்லாரும் சேர்ந்து அவனை 50 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டுறானுங்க. அதுதான் கஷ்டங்கிற சொல்றேன். அது இல்லைங்க, அது வந்து இல்லைங்க, அது நம்மளுடைய தப்புங்க. இல்ல கார்த்தி, இன்னுமே நிறைய நம்ம வந்து நான் அது வந்து நம்ம தப்புங்க. ஏகப்பட்ட அவேர்னஸ் இல்ல. எனக்கு பேங்க்காக வந்து உங்களை வந்து வாங்கன்னு சொல்றான், அது கிடையாது. இல்ல நம்ம போயிட்டு ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவன்ட்ட போயிட்டு அவன்கிட்ட ஒரு விலையை பேசி வாங்கிட்டு ஒண்ணு தெரியுமா, நீ வந்து அப்படி பார்த்தா கூடமே எனக்கு தெரிஞ்ச லேண்ட் வேல்யூ எல்லாமே ஏறிட்டு தான் இருக்கு. யாருமே நான் 1 கோடி வீடு வாங்கிட்டேன் இன்னைக்கு அந்த வீடு 50 லட்சம் தான் போகுது அப்படின்னு யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்லை. இருக்கு எல்லாமே 1 கோடி வாங்கினேன் அந்த 1 கோடியிலே தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர 1.5 கோடி ஆயிரும் 2 கோடி ஆயிரும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பெரிய சிட்டிஸ்ல இருக்கிற அந்த மாதிரி. ஆமா, எல்லா ஊர்லயும் இல்ல நண்பா, இது வந்து என்னன்னா நீங்க என்னன்னா அதிகபட்சம் இல்ல கார்த்தி, இது என்னன்னா இது ஒரு வைட் டிஸ்கஷன். ஒரு நாள் இதை விட பேங்க் லோனே இல்ல அப்படின்னா நான்லாம் என்னைக்கு வீடு வாங்குறது? பேங்க் லோன், இந்த லோனை வந்து நான் தவறே சொல்லையா, லோன் வந்து அந்த சிபில் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயத்துல ஹெல்ப் பண்ணுது. நான் அதை சொல்ல, நான் இந்த பர்டிகுலர் சினாரியோ பேசிட்டு இருந்தேன் நான். அதாவது இந்த சோல் பிரெட் வின்னர் போய் மாட்டி சாகிறது இருக்குல்ல, அதை பேசிட்டு இருந்தேன். நிறைய பேர் சிக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க அப்படிங்கிறது தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதுல அந்த பேங்க் லோனு அந்த கொலைட் ஆகுறதுலாம் இருக்குல்ல, அது நிறைய, இது ஒரு பெரிய டாபிக் கார்த்தி. இது என்னன்னா நிறைய பேர்த்த பேச விடு, என்ன விடு, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அது வந்து பாதிக்கப்பட்டவங்க எப்பயுமே அவங்களுடைய பிரச்சனையை பேசுவாங்க. ஆனா ஏன் பாதிக்கப்பட்டன்றதே அவங்களுக்கே புரியாது. இல்ல அது அப்படி இல்ல. என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு அது ஓகே சரிப்பா, நீ ஏன் இந்த பிரச்சனை? இப்போ ஒரு பையன்லாம் வந்து பேசினான், லோன் ஆப்ல லோன் வாங்கி மாட்டிக்கிட்டேன், லோன் ஆப்லாம் மோசம். சரி ஓகே, அது தெரியுதுல்ல, லோன் ஆகும்போது உனக்கு தெரியாதா? அப்படி லோன் வாங்குறதுக்கு முன்னாடியே லோன் ஆப்ல லோன் வாங்குறது பத்தி யோசிக்கணும். இதுதான் இங்க பிரச்சனையே. அப்ப வீடு வாங்குறது ஓகே, கார் வாங்குறோம், கார் வாங்கினா நல்லதா இருக்கும். அதுங்க நேத்து ஒருத்தன்ட்ட கதை சொன்னேன், ஒரு கணக்கு கார் வாங்குறேன்னா சரி ஓகே வாங்க, கார் வாங்குறியா, மாசம் EMI 20,000 வரும். இங்க கார் எல்லாமே இப்போ வர கார்லாம் 10-12 கிலோமீட்டர் தான் தருவோம், 100 ரூபா டீசல் பெட்ரோல். அப்ப மாசம் 10,000 ரூபாய் டீசல் பெட்ரோல் அடிக்கணும். 20,000 EMI, 10,000 ரூபாய் டீசல் பெட்ரோல்னா 30,000 ஆச்சு. அதுக்கு மேல காருக்கு வந்து 30,000 ரூபாய் வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் வரும். அது நீ அப்படியே 12 மாசம் டிவைட் பண்ணினா 3,000 வரும், 33,000 ஆச்சு. இதுக்கு மேல காருக்குள்ள இன்டீரியரு, இது காரை துடைக்கிறது, சர்வீஸ் வர்றது எல்லாம் 40,000 ரூபானா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபா காருக்கு மட்டும் நீ செலவு பண்ணணும். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு கேட்டேன். வந்து மாசம் 50,000 சம்பாதிக்கிற, ஆனா நீ கார் வாங்கினா மாசம் 40,000 செலவு பண்ற மாதிரி வரும். உன்னால 6 மாசம் கழிச்சு அந்த கார் டிவி கட்ட முடியாது அப்படின்னு சொன்னேன். காரை வாங்க வேகப்படுத்திட்டேன். இதுதான் நினைச்சோம். இது யோசிக்காம நானும் பேருக்கு கார் வாங்குறேன், அவன் வாங்கிட்டான் நானும் வாங்கணும் காரு அப்படின்னு வாங்கினா இங்க பிரச்சனை அதுதான். அவன் வீடு வாங்கிட்டான், நானும் வாங்கினேன். ஓகே, வீடு வாங்கிட்டா பிரச்சனை இல்லை. அந்த லோன் கட்டுறது எப்படி கட்டுவோம்? இன்னைக்கு கட்டுறது நாளைக்கு கட்டுறது இல்ல, 15 வருஷத்துக்கு கட்டிட்டே இருக்கணும். 15 வருஷம் நான் வந்து அதான் சொல்றேன். அதான் பாயிண்ட் பண்ண நானு. சொல்லுங்க. அதுக்கு நம்ம பேங்க் ப்ளேம் பண்ண கூடாதுங்க. இன்னைக்கு பேங்க்னு ஒண்ணு இல்ல, பேங்க் லோன் ஒண்ணு இல்லன்னா 100ல 80 பேர் வீடு வாங்க முடியாது, வீட பத்தி யோசிக்கவே முடியாது கடைசி வரைக்கும்.
இல்லைண்ணா இப்போ நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கோம். ஒரு 20 lakhs கிட்ட இன்ஜினியர் வச்சு கட்டிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கு லோன் ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் பேங்க் அவங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு ஓகே லோன் அப்ரூவ் பண்ணிட்டான்னு ஒன்று ஒன்றா கேட்டாங்க, டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணோம். இப்போ நம்ம ஊரில் கட்டுறதுனா பிரசிடென்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், ஓகேவா? அவனுக்கு ஒரு 5000 அந்த மாதிரி ஒன்று கொடுக்கணும். அப்புறம் காரன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம இடத்த வந்து, அதாவது அவன் அவன் லோன் கொடுக்குறான்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் முதல்ல வீடை கட்டணும். அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறான்னா அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டும் அவன் கொடுக்குற இந்த இடத்துல தான் சார் வீடு கட்டணும், லைட்டாக கூட நவுந்திருக்க கூடாது, கிச்சனு இதெல்லாம் இந்த ஷேப்பில் தான் வரணுங்கிற கொண்டும் அந்த ஸ்டேட் பேங்க்ல இருந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வீடு எல்லாம் பிளான் போட்டாச்சு. பிளான் போட்டதுக்கு ஒரு அமௌண்ட், அதுக்கப்புறம் வந்து இல்லை மாறி இருக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட், இப்படி கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதாக பார்த்து 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 கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 செலவாச்சு. கடைசி டயத்துல இருந்து நம்ம பையனா லோன் இல்லைன்ட்டாங்க. 60,000 கிட்டத்தட்ட இந்த லோன் ப்ராசஸுக்கே. கடைசி என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வேற ஒரு லோனை வந்து கடைசி நேரத்தில் ஓகே ஆகுது HDFC பேங்க்ல 10 lakhs தான், ஓகேவா? இவன் என்ன சொல்றான்னா, இல்லை இப்போ ஓகே ஆகுது சார், நீங்கள் வந்து பேங்க்ல வந்து ஒரு 3,500 மட்டும் அக்கௌண்ட்ல போடுங்க, நாங்கள் வந்து மறுபடியும் இன்ஜினியருக்கு அனுப்புகிறோம். அவங்க பேங்க்ல ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க, அந்த இன்ஜினியர் வந்துட்டு போகிறதுக்கு அவன் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு 1000 ரூபா பணம். அவன் வந்து போய் பார்த்துட்டு ப்ராசஸிங்ல இருக்கு சார், ஆயிடும், நீங்கள் அக்கௌண்ட்ல போடுங்க. கேட்டால் அவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் சொல்லிட்டு கடைசியில் லோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் ஏமாத்துறாங்க. அது பேங்க்லயே இது நடந்தது, இப்போ நடந்தது லேட்டஸ்டா. கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 இவங்களை நம்பி ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுத்து. ஏன்னா இப்ப நம்ம இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனோம்னா நம்ம சும்மா போயிட்டு சைன் வாங்கி வர முடியாது. அவங்க நீங்க கொடுத்த லஞ்சம் அதுக்கும் பேங்க்குக்கும் எல்லாம் லஞ்சம் தான் ப்ரோ. அதுக்கும் லோனுக்கு சம்பந்தம் இல்லை. ஆமா அதுக்கும் லோனுக்கு சம்பந்தம் இல்லை. அது வீடு கட்டுறதுக்கு சம்பந்தம். பேங்க் ஒரு வீடு கட்டலாம் ப்ரோ, இதெல்லாம் வருது. இல்ல இல்ல பேங்க் ஒரு தனி தீவுல இருக்குது, இது லஞ்சம் ஒரு தனி தீவுல இருக்குது. ஆமா, அவர் லஞ்சம் லோன் இல்ல லோன் இல்லன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல இல்ல ப்ராசஸிங்ல இருக்கு, நீங்க ஒரு 3,500 ரூபாய் போடுங்க. ஏன்னா அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணது ஒரு 5,000. லஞ்சம் கொடுக்காம வீடு கட்டணும்னா உனக்கு வந்து மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து ஏதாவது இருந்து உன்னை பார்த்து பயப்படுற பொசிஷன்ல ஒருத்தன் இருந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வீடு கட்ட முடியாது. கரெக்ட். ஆனா இப்போ நம்ம வீடியோ எடுத்து கொடுத்து பண்ணிடலாம். ஆனா நமக்கு பேக் ஃபயர் உடனே ஆகும். 10 நிமிஷத்துல வந்து அவன் போட்டு கொடுத்துருவான், இவன் தான் எடுத்தான் அவன் தான் பண்ணான்ட்டு அவன் ஆள் விட்டு ஆள் வச்சு தூக்கிடுவாங்க. இங்க ஒரு விஷயத்த டைரக்டா பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இப்போ சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. நாங்க இப்ப வீடே கட்டல ஆரம்பிக்கல, ஃபர்ஸ்ட்ல 50,000 லாஸ். எந்த லோன் எடுக்கிறதுக்காக பண்ண ப்ராசஸே 50,000 லாஸ். அதுல ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து HDFC வெறும் 10 லட்சம் லோன் எடுத்து அதுக்கப்புறம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3-4 பேர் சம்பாதிக்கணும். இப்போ நாங்க அண்ணன் தம்பி 3 பேர், அண்ணா 2 பேரும் வந்து சம்பாதிக்கனால கொஞ்சம் ஓகே மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலே வீடுங்கிறது லோன் எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். அது வந்து இம்ரான் ஒருத்தருக்கு வந்து இம்ரான் ஒருத்தருக்கு ஸ்பீக்கர் பாருங்க. நீங்க சொன்னது எல்லாமே வந்து பேங்க்குக்கு நீங்க கொடுத்த லஞ்சம், ஓகேவா? அது எதுக்காக கொடுக்குறீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பேப்பர் வீக்கா இருக்கும். இப்ப உங்ககிட்ட ஐடி கம்மியா இருக்கும், அவன் ஐடி கேட்பான் பேங்க்ல, இல்ல சேலரி ஸ்லிப் கேட்பான். அப்படிலாம் இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, எதுவுமே இல்லாம சும்மா கேட்பாங்க. அவன் வந்து அவன் வந்து எவாலுவேட் பண்றதுக்கே வந்து காசு வாங்குறான் ப்ரோ. அதுதான் ஃபேக்ட். நீங்க என்ன பேப்பர் கரெக்டா வச்சாலும் ஆமா காசை வச்சாதான் அவன் எவாலுவேட்டே பண்ணுவான். எந்த பேங்க்? எல்லா பேங்க்லயும் நான் ஜென்ரலா சொல்றேன். கவர்மெண்ட் சர்வீசஸ் எடுத்துக்காங்க, பிரைவேட், இந்த மாதிரி பேங்க். நம்ம எங்க கீழே நிக்கிறோமோ மேல இருக்கிறவங்க எப்படியாச்சும் ஒரு விஷயத்த அடிச்சுதான் கொடுங்கப்பா. நம்ம டைரக்டா இப்போ சும்மா ஆன்லைன்ல வாங்குற லோன், இந்த ஐபோனுக்கு வாங்குற லோன், போன் லோன், அதெல்லாம் வந்து டைரக்டா பண்ணிடலாம். கிரவுண்ட் ரியாலிட்டியில வீடு அதெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி அடிக்கிறது தான் பார்க்கணும். உள்ளே தான் இப்போ கேட்குறாங்க. இன்ஜினியருக்கு 1000 ரூபாய், அப்புறம் வந்து அவன் இன்ஜினியர் கூப்பிட்டு வரவனுக்கு ஒரு 1000 ரூபான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்களே ஒரு 5,000 ரூபாய் கிட்ட வாங்கிட்டாங்க. லோன் கன்ஃபார்ம் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பண்ணிட்டு ஏன் லோன் தரல? அதான் கடைசியில சைட்ல ஒரு போஸ்ட் மரம், இபிக்கு வந்து போஸ்ட் மரம் நீங்க தனியா போடணும் தெருவுல அப்படிங்கிறானுங்க. நிறைய ரூல்ஸ், எக்கச்சக்கமான ரூல்ஸ். ஸ்டார்டிங்ல போறப்ப எல்லாம் ஓகே, பேப்பர்லாம் ஓகே அப்படிங்கிறானுங்க. அப்புறம் நேரா வந்து பாக்குறப்ப அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வரானுங்க. டயரே சரி, இந்த சென்னை கோயம்புத்தூர்ல எல்லாம் ஸ்மூத்தா விஷயம் நடந்துரும். ஆனா நீங்க உள்ள பொள்ளாச்சி கொஞ்சம் உள் சைட்ல போனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆமா, இப்போ நாங்க இருக்கிறது கொஞ்சம் வில்லேஜ் தான், இங்க மன்னார்குடி பக்கம் வந்து. ஸோ இந்த மாதிரி ஏரியா பொறுத்துமே இருக்கு நிறைய ப்ராப்ளம்.
அப்புறம் வந்து காரு நம்மளுக்கு ஒரு தனியா ஒரு செப்பரேட்டா, அதாவது ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு ஒரு பாதை இருக்கணும். அது இருந்தா லோனு, அது இல்லைன்னா லோன் கிடையாது. அப்படி இருந்தும் அது இதெல்லாம் முன்னாடியே ரூல்ல இருக்குங்க. இதெல்லாம் ரூல்ல இருக்குங்க, முன்னாடியே இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்காம அதான் இல்ல அது இருந்துமே எப்படி சொல்றேன்னா, இன்னும் ப்ராப்பரா அதுல ஒரு தார் ரோடு இருக்கணும். அதுக்கு ஒரு ரெண்டு போஸ்ட் இருக்கணும். அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் ஒரு போஸ்ட் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாமே ரூல்ஸ் அதை ஸ்டார்டிங்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த லோனுக்குள்ள இழுத்து விட்டு ப்ராசஸ் சொல்ல மாட்டேறாங்க இல்லைங்க, நம்ம கேட்கறது இல்லை, அவ்வளவுதான். இல்லையே நம்ம கேட்கறப்ப அதெல்லாம் பிகினிங்ல சொல்ல முடியுங்க. இது எவாலுவேட்டர் வந்து பாக்குறதுக்கே காசு வாங்குறதுன்னா உண்மைதான். என்ன பேப்பர்ஸ் எல்லாமே என்னங்க வாங்குவான், 5000 வாங்குவானா, 2000 வாங்குவானா, இல்ல கொடுத்தாதான் வரும்னு சொல்லுவானா? எந்த பேங்க்ல அப்படி இருக்கு எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ, ஜென்ரலா எல்லா பேங்க்லயும் இது பண்றாங்க. இந்த பேங்க் அந்த பேங்க்ல இல்ல, எல்லா பேங்க்லயும் இது நடக்கும். வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, எனிதிங் ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் இது நடக்கும். தெரியல. கேட்டா 10 லட்ச ரூபா லோன் வாங்கி 10,000 ரூபாய் செலவு பண்ண மாட்டீங்களான்னு கேட்பாங்க. அதுலதான் லாக் பண்ணுவானுங்க. 10 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்குறீங்களா, 10,000 ரூபாய் செலவு பண்ண முடியுங்க. ஆனா எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆகும் ப்ரோ. இதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு தெரியலையே, அந்த மாதிரிலாம் இருக்கான்னு தெரியலையே. இவங்க சொல்றது ஓகே, இவங்க இதை நீங்க கவர்மெண்ட் பேங்கோ அந்த கூட்டுறவு அந்த மாதிரி பேங்க்ல சொல்றீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஆமாமா, இது வந்து ஸ்டேட் பேங்க் வாங்கினது ஃபுல்லா. கவர்மெண்ட் பேங்க் தான் இந்த மாதிரி இது நிறைய இருக்கும். பிரைவேட்ல அவ்வளவா இருக்காது, அது இன்ட்ரெஸ்ட் கூட போகும். அதெல்லாம் மேக்ஸிமம் பிரைவேட்லயும் பண்ணுவாங்க, எல்லா பேங்க்லயும் பண்ணுவாங்க. இருக்கு, எல்லா பேங்க்லயும் இருக்கு. பட் ரொம்ப புட்ட ரூல்ஸ் இருக்குதுன்னா அது கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேப்பருக்கும் இது பண்ணுவாங்க. கார்த்திக் ப்ரோ, பிரசாந்த் சொன்னார்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்து சில பேர் லோன் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பில்டரே ஒரு பக்கத்துல ஒரு பேங்க் ஆளை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்து லோன் ப்ராசஸ் பண்ணுவோம். அவனுக்கு வந்து நம்ம வந்து மினிமம் வந்து 1 lakh எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். லோன் எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஃபிளாட் வாங்குறோம், அந்த மாதிரி வாங்குறோம். அது எல்லாமே நீங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி நம்பி போறீங்க, அவ்வளவுதான். சரியா? நீங்க வீடு பாக்குறதே இல்லைங்க. அந்த மாதிரி வரும்னு சொல்றேன். அவர் சொன்ன ப்ராப்ளம் வந்து இவங்க இந்த மாதிரி அவரு வந்து அவர் சொல்ற ப்ராப்ளத்துக்கு சொல்றாரு. ஓகேவா? நீங்க வந்து பாக்குறதே வந்து நடுவில் ஒரு மீடியேட்டர் வச்சு தான் ஒரு வீட்டை பாக்குறீங்க, அந்த வீடு வாங்குறீங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது அந்த நடக்கிறது சரி. ஆனா பேங்க்ல எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அந்த மாதிரிலாம் ரொம்ப ரேர். நீங்க சொல்றது வந்து எங்க வரும் அப்படின்னா, நம்ம கிட்ட ஏதோ ஒரு பேப்பர் வந்து கம்மியா இருக்கு, ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அதெல்லாம் வாங்குவாங்க. அது வந்து நமக்கு தேவைன்னா அது பண்ணிக்கிறது தான். பட் நம்மகிட்ட ப்ராப்பரா எல்லாமே இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கும். அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வீடு வாங்குறதுலாம் லாஸ்லாம் கிடையாதுங்க. இங்க இருக்கிறதுல வந்து இல்லைன்னா வீடு வாங்கிட முடியுமா யாராவது? எப்படி பேங்க்ல பிரசாந்த் வந்து பேசும்போது இல்லை, எப்படி பார்த்தாலும் பேங்க்லாம் லோனே வாங்கிடாதீங்க அப்படின்னு. பேங்க்லாம் லோனே வாங்காதீங்க, அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் வீட்டுல இருந்து வாடகை கட்டிட்டே இருக்காங்க. அப்படித்தானே பேசுறோம். அப்படி அது தப்பு இல்லை, அது தப்பு. அது சொல்றேன். அவர் பேசுறது பேங்க் லோனை வந்து பேங்க்ல லோன் வாங்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்து நின்றுவான், அடுத்த நாள் உங்க வீட்டுல வந்து உங்களை வந்து சட்டையை பிடிச்சி இழுத்து காசு கட்டுவான், அந்த ரேஞ்சிலே பேசுறாரு இல்லையா? அதுக்கு பதில் சொல்லிருக்கேன். அப்போ நீங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னா இங்க அவனும் வீடே வாங்க முடியாது, எவனும் வீடு வாங்க முடியாது இங்க இருக்கிற இதுல. சென்னை சினாரியோல நம்ம இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்றது இல்ல ப்ரோ. ஆனா கீழே நீங்க பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா இருக்கு ப்ரோ. பேங்க் காசு கட்டலனா வந்து நிப்பாங்க. எல்லா பேங்க்குமே கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? எல்லா பேங்க்லயும் ஒரே சிஸ்டம் தான். எந்த பேங்க்ல இருந்தும் பணம் வந்து கேஷாலாம் கொடுக்கறது கிடையாது. எல்லா பேங்க்லயுமே வந்து அக்கௌண்ட்ல எல்லாம் கொடுக்குறாங்க. ப்ராப்பரா நம்ம கிட்ட டாக்குமெண்ட் இருந்தால் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்கலாம், அது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அதுவுமே வந்து அதுதான் அது ஒரு பெரிய விஷயமா ஓகே சொல்லலாம். ஆனா அதுக்குன்னு மொத்தமா தூக்கி பேங்க்ல லோனே வாங்கிடாதீங்க. வாங்கிட்டீங்கன்னா அடுத்த நாளே வந்து வீட்டுல நின்றுவான். வீட்டுல நின்று உங்களை சட்டையை பிடிச்சி மென்டல் டார்ச்சர் கொடுத்துருவான். லோன் ப்ராப்பரா கிட்ட பிரச்சனை வராது அவங்கள்ட்ட. லோன் மட்டும் தான், ஒரு டியூ மிஸ் ஆனாலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் பிரச்சனை. அந்த பாவம் பார்க்க மாட்டாங்க. மிஸ் பண்ணாம இருக்கிறது நம்மளோட இது இல்ல ப்ரோ. பண்ணாம இருந்தா நம்ம சேஃபர் சைடு, இல்லாட்டி அவன் அப்பர் ஹேண்ட் எடுத்து அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். கிட்டத்தட்ட மொபைல் இஎம்ஐ மாதிரி தான். ஒரு இஎம்ஐ இதாக இருந்துச்சுன்னா உடனே பெனால்ட்டி 500 ரூபா போடுவான், அதுக்கப்புறம் ஏறிட்டே போவோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு லோன்லையும் பண்ணுவானுங்க. அது ப்ராப்பரா கட்டிட்டா பிரச்சனை கிடையாது, கட்டாம விட்டா முடிஞ்சிச்சு. ஒரு மாசம் கட்டாம விட்டாலும் அது அடுத்தடுத்து இது பண்ணிட்டே இருக்கும்.
அவர் சொன்னா பாயிண்டா தானே ப்ரோ. ஒருத்தர் வாங்குறதுக்கும் 3 பேர் ஒரு வீட்டுல இருக்கிறதும் இல்ல 2 பேர் இருக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணுங்க. என்னங்க அது அதுதான் ஒருத்தர் 2 பேரும் பார்த்தா கொடுக்குறான் லோன் வந்து ஒருத்தர் பேப்பர் தான் கொடுப்பான், ஒரு பேருக்கு தான் கொடுப்பான், அப்படிதான் கொடுப்பான். வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். 3 பேர் சம்பாதிக்கிறாலும் 4 பேர் சம்பாதிக்கிறான்னு எப்ப வாங்கி கட்டி 2 மாசத்தையும் கட்ட முடியல அப்படின்றதுக்கு அப்புறம் யோசிப்பீங்க. அதான் கட்டுறதுக்கு இது வாங்குறதுனா எங்க வீட்டுல நான் ஒரே ஒருத்தர் தாங்க சம்பாதிக்கிறேன், என்கிட்ட டிவி கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியும். அனலைஸ் பண்ணிட்டு வாங்கினா மட்டும் தான் தப்பிக்கலாம். பார்க்காம வாங்கினோம் தெரியாம எடுத்தாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாலாஜி சார் ரொம்ப நேரம் ஸ்பீக்கர்ல ஆன்ல இருக்கு, எதுவும் சத்தமே வர மாட்டேங்குது வாய்ஸ். ஆனா கார்த்திக் ப்ரோ, இவரு பிரசாந்த் சொன்ன மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு, நிறைய பேர்த்தோட கதைகள்லாம் இருக்கு. கேட்டாதான் நம்மளுக்கு அந்த ஏங்க நிறைய இருக்குங்க. நான் என்ன கேக்குறேன், சரி ஓகே, இது தவிர வேற என்ன ஆப்ஷன் வச்சிருக்கீங்க? என்ன கருத்தை விட்டு வாங்கிட்டு வீட்டு வாங்குவீங்களா? இல்ல பேங்க் அப்புறம் யூஸ்ஃபுல். அப்புறம் உழைச்சி சம்பாரிச்சு சேர்த்தி ஒரு ரூபா சேர்த்தி வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு உட்காந்து 60 வயசு சேர்த்துட்டே இருப்பீங்களா பணத்தை? அது கரெக்ட். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாருக்கும் வாங்கணும்னா அப்புறம் வாங்கினா இருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் பேங்க் தான். அப்புறம் அதுலயும் குறை பேசிக்கிட்டு அவன் என்ன மாசம் வந்து காசு கேட்கறான். நம்ம இந்த மாதிரி பேசினாதான் ப்ரோ இருக்கிற ரூப் ஹோல்ஸ் கண்டுபிடிச்சு அது சரி பண்ணுவாங்க. அதை வந்து யோசிச்சு எல்லாருமே பண்ணணும், அவ்வளவுதான். அதை யோசிச்சுட்டு தான் எல்லாரும் பண்ணணும். அது கரெக்டா அந்த என்னால எவ்வளவு கட்ட முடியும், மாசம் எவ்வளவு கட்ட முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி லோன் வாங்கணும். இல்லை அதை கட்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணணும். கொடுக்குறாங்கன்றதுக்காக வாங்கிட்டு அதுக்கப்புறம் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி பிரச்சனைனா சரி ஓகே, அப்போ வீடே வாங்காம இருந்தா வேற ஆப்ஷனே கிடையாது. இருக்கிறது ஒரு ஆப்ஷன் தான், பேங்க் லோன் தான். இங்க எல்லாருக்கும் இங்க வச்சிருக்க காரு, பைக்கு, வீடு எல்லாத்துக்கும் ஒரே ரீசன். இவ்வளவு பேர் கார் வச்சிருக்கீங்களே, இவ்வளவு பேர் பைக் வச்சிருக்கீங்களே, இவ்வளவு பேர் வீடு வச்சிருக்கீங்களே, எதுக்கு? எப்படி எல்லாரும் சொந்த காசுல வாங்குறீங்களா? ஒன்னு அப்பா பாட்டா எவனா சம்பாரிச்சு எடுத்து இருக்கோம், இல்லை நீங்க தான் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு உதவுற ஒரே விஷயம் பேங்க் தான். இப்போ இந்த பேங்க்லயுமே 1008 குறை பேசிட்டா இருக்குன்னா அது ஓகே, அது எப்படியும் பிளான் பண்ணி பண்ணணுமே தவிர பேங்க் லோன் வாங்கினாலும் எப்படியா பேசுறது வந்து ரொம்ப தப்பு இல்லை. இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஐயோ பேங்க் லோனே வாங்கக்கூடாது. நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டே பேசுவாங்க. கிரெடிட் கார்டு எல்லாம் வந்து தப்பு. கிரெடிட் கார்டே பேசுவாங்க. கிரெடிட் கார்டு வந்து கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட அதிகமா வந்து உங்க ஃப்ரெண்டுங்க கூட இருக்கவங்களாம் ஹெல்ப் பண்றதோட கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த அளவுக்கு ப்ராப்பரா யூஸ் பண்ணி வரீங்க. ஆனா வந்தோம் ஐயோ கிரெடிட் கார்டு மட்டும் வாழ்க்கையில வாங்கிறாதீங்க தம்பி அப்படின்னு. ஏன் காசு கேட்கணும் தெரியுமா? டேய் வாங்கின காசு தான்டா கேட்கறான், அவனை தனியா காசு கேட்டான் அவன்கிட்ட. அவன் நீ கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி நீ ஏதோ ஒன்று வாங்கினாதான் அந்த காசை எடுத்து திருப்பி கேட்பான். நீ அதை வந்து கரெக்டா அந்த ரேட்ல கட்டினா இன்ட்ரெஸ்டே கிடையாது. கிரெடிட் கார்டு ஒரு காசு 30 நாள் கட்டினா இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீ 30 நாள் நீயும் இஷ்டமேருக்கு செலவு பண்ணிட்டு அப்புறம் வந்து நான் 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு அவனே இன்ட்ரெஸ்ட்லாம் கேட்கறான், செக் பவுன்ஸ் சார்ஜ் கேட்கறான், இஷ்டத்துக்கு என்னென்னமோ கேட்கமா. நீ வாங்கின காசை கொடுக்கலாம் தான் கேட்கறான். அப்படி அந்த கிரெடிட் கார்டையே நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரும். நீங்க நான் இந்த கிரெடிட் கார்டை வச்சு மட்டுமே 2 செல்போன் வாங்கிருக்கீங்க. 50,000 ரூபா 50,000 மேல வந்திருக்கு. அமேசானோட வவுச்சர் வந்து 10,000 வாங்கிருங்க. எவ்வளவு டிக்கெட்ஸ் வந்து சினிமா டிக்கெட்ஸ் வந்து 1/2 2 வாங்கினா 1 ஃப்ரீ, 1 வாங்கினா 2 ஃப்ரீ, இவ்வளவு வாங்கியிருப்பேன். ட்ரெஸ் எடுக்கும்போது எவ்வளவு டிஸ்கவுண்ட், இதெல்லாம் வந்திருக்கு. இதை தாண்டி எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்தது கிடையாது. ஏன்னா ப்ராப்பரா அந்த ரேட்ல கட்டுறதுனால வந்ததே இல்லை. அதை விட்டுட்டு என்ன கிரெடிட் கார்டு வாங்கினா காசு கேட்கறான், போன் அடிச்சு தொல்லை பண்ணிட்டே இருக்கான், சண்டைக்கு வரான் அப்படின்னா இங்க இருக்கிற என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ண கத்துக்கணும். அவ்வளவுதான். இதுல இருக்க குறையே பேசிட்டு இருக்கு. இந்த பூமர்லாம் பேசிட்டு இருப்பானுங்களே, இந்த நெட்டு செல்போன்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உலகம் அப்படி மாறி போச்சு. நாங்களாம் அந்த காலத்துல விவசாயம் அந்த மாதிரி பூமர் தனமா பேசுறதுலாம் இங்க ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ப்ரோ அதை பேசிட்டு இருந்தாங்களா ப்ரோ? அதான் நான் சொல்லலாம் தான் வந்தேன். ஆக்சுவலாக வந்து எங்கள் மாமா வந்து எஸ்பிஐல லோன் வாங்கியிருக்காங்க. ஒரு 6 months இருக்கும், 6 months to 6 to 8 months இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்காங்க.
அவங்க வந்து எஸ்பிஐல இருந்து லோன் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. இது லோனும் வந்துச்சு. ஆக்சுவலா ஒருத்தர் சொன்னார், அந்த மாதிரி ஒரு இன்ஜினியர் வருவார் சைட்டுக்கு. எஸ்பிஐல இருந்தே வந்தாங்க. அதே மாதிரி தான் அவர் சொன்ன மாதிரி தான், பேனல் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அவரை பேங்க் சைட்ல இருந்தே அனுப்புவாங்க. அதுக்குன்னு வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்க குறிப்பிட்ட அமௌண்ட். ஒரு 5000 எக்ஸாக்டா தெரியல எனக்கு. 5000 மேல தான் சார்ஜ் பண்ணார் அவர். வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எவ்வளோ எந்தெந்த இப்போ பீம் போடுறோம்னா எவ்வளோ அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்த காஸ்ட்டுக்கு, நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா எல்லாமே பார்த்துட்டு போய் அவர் வந்து பேங்க் ரிப்போர்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா தான் ஒரு 3-4 ஸ்டேஜாக வந்து லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. அது செகண்ட் ஸ்டேஜோ தேர்ட் ஸ்டேஜ் சம்திங் வந்தார். அப்போதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் அதுக்கப்புறமா பேங்க்ல கொண்டு போய் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாரு. சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் லோன் சாங்ஷன் ஆகுது. ஆனால் அவர் வந்து சார்ஜ் பண்றாரு. ஒன்ஸ் ஒரு டைம் வர்றப்பவுமே பேங்க் சைட்ல இருந்து வந்தாலுமே அவர் சார்ஜ் பண்றாரு. எக்ஸாக்டா எனக்கு அமௌண்ட் தெரியல, 5000 அந்த ரேஞ்ச். அது வந்து இல்லைன்னுலாம் கிடையாது. முக்கியமான எஸ்பிஐ பேங்க்ல இது நடந்திருக்கு. ஸோ அதை சொல்லதான் வந்தேன் நான். அது இல்லவே இல்லைன்னா நீங்க சொல்லவே முடியாது. எஸ்பிஐலே நடக்குது. புரியுது. அதுவும் ப்ரோ, இப்ப மாமா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்காங்க. அவங்கனாலயே எப்படி அவங்க யோசிச்சு முன்னாடி யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க வேணாம், பேங்க்ல இருந்தே பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அட்வான்டேஜ் தான் அது. ஸோ அதை வந்து பியர் பண்ண முடியல அவங்களால. கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டுமே அவங்களுக்கு பே பண்றது சிரமமா தான் இருக்கு. ஸோ இல்ல, ஆனா யோசிச்சுதான் பண்ணாங்க ப்ரோ. யோசிச்சுதான் பண்ணாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கே சிரமமா இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது ஒரு பர்மனண்டான ஜாப். அவங்களுமே யோசிக்கிறாங்கன்னா, அதான் உங்களுக்கு கட்ட முடியும் அப்படின்னா ஒரு 100% உங்களுக்கு கண்டிப்பா நான் கட்டிடுவேன், திருப்பி ரீபேமெண்ட் வந்து கரெக்டா நான் பண்ணிடுவேன், டிலே பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா பேங்க் லோன் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். இல்ல நீங்க முடியவே முடியாது அப்படின்னா அந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. ஸோ அதான் சொல்ல வந்தேன். ரீசெண்டா நான் பார்த்தது அது. இப்பவே கண்ணு முன்னாடி தெரியுது எனக்கு. 6 to 8 months முன்னாடி இது நடந்துச்சு. இன்னுமே மாமாக்கு வந்து இன்னும் 20 years லோன். அது வாங்கின அமௌண்ட்ல இருந்து கூட தான் கட்டுறாங்க அவங்க. மேபி 25 lakhs கிட்ட லோன் சாங்ஷன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதை விட டபுளா தான் கட்டுறாங்க. கொடுத்த அமௌண்ட் இல்ல, அது போக எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க. 20 years அந்த டைம் பீரியட்னால இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடி நம்மளுக்கு அதோட டபுளா தான் கட்டுறாங்க. இருக்கும். அதான் சொல்றேன். அது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அத நீங்க சொன்னீங்கல ப்ரோ, கொடுத்த அமௌண்ட் தான் கேக்குறாங்க. 50 லட்சம் கட்டுறேன். டபுளா வரும் ப்ரோ. இது டபுளா தாங்க வரும். 20 வருஷம் கழிச்சு 25 லட்சத்துக்கு என்னங்க வேல்யூ இருக்கும் போது? இல்ல, நீங்க அததான் சொன்னீங்க. நான் அததான் சொல்ல வந்தேன் முக்கியமா. நீங்க அதே அமௌண்ட் தான் கட்ட போறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது கண்டிப்பா இல்ல. அதே அமௌண்ட் நான் கிரெடிட் கார்டு சொன்னது பாருங்க. நீங்க ஒரு பேங்க் லோன் வாங்குறீங்க, 25 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா வீட்டுக்கு, நீங்க 15 வருஷம் கழிச்சு ஐயோ 50 லட்சம் கட்டிட்டேனே அப்படின்னு, ஐயோ என்கிட்ட 25 லட்சம் கடன் கொடுத்து 50 லட்சம் வாங்கிட்டாங்களே அநியாயத்துக்கு அப்படின்னு பேசுறீங்க. 25 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த 25 லட்சத்துக்கு என்ன வேல்யூ? இன்னைக்கு வாங்குற சம்பளம், இன்னைக்கு டீ 10 ரூபா, 25 வருஷம் கழிச்சு 100 ரூபா இருக்கும் ரோட்டு கடையில. நீங்க அதை பார்க்கணும். அதை விட்டு ஐயோ அன்னைக்கு 25 வருஷம் தாங்க வாங்கினேன், 50 லட்சம் என்ன ஏமாத்தி வாங்கிட்டான். இல்ல ப்ரோ, இதெல்லாம் பார்க்க முடியாது. தெரிஞ்சு உள்ள போனா பரவாயில்ல ப்ரோ. இதெல்லாம் ஆகும் முன்னாடி. மணி வேல்யூ ஏறிட்டே இருக்கு இல்லையா? மணி வேல்யூ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மணி வேல்யூ இருக்கா? இன்னைக்கு ஒண்ணு இருக்கா? 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு வருவான். இன்னைக்கு 20,000 சம்பளத்துக்கு கம்மியா வேலைக்கு வர மாட்டான். இன்னும் 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு கம்மியா வேலைக்கு வர மாட்டான். அதுல இருந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மாச சம்பளம் 2 லட்சம் இருக்கும். நீங்க அன்னைக்கு வந்து ஐயோ 25 லட்சத்துக்கு லோன் வாங்கின வீட்டுக்கு 50 லட்சம் கட்டிட்டேன், மணி வேல்யூ ஏறிட்டே போகுதுல்ல. அந்த வீட்டோட வேல்யூ அன்னைக்கு எப்படி இருக்கும்? அன்னைக்கு 2 கோடியோ 3 கோடி இருக்குமே. கரெக்ட் தான் ப்ரோ. லோன் வந்து பெஸ்ட். இதெல்லாம் தப்பு தான். எல்லா வேல்யூ ஏறலாம். அந்த லோன் மட்டும் அதுவுமே அந்த லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ணி தான் மந்த்லி என்னென்ன இன்ட்ரெஸ்ட் என்னென்ன பிரின்சிபல்னு போட்டு தான் கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. கொடுத்து தான் உங்களுக்கு எல்லாம் இது பண்ணுவாங்க. நீங்க இப்போ பொதுவா வந்து நான் வந்து இவ்வளவு வாங்கினேன் அவ்வளோ, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி லோன் வந்து 10 லட்சம் வாங்கினுங்க, 20 லட்சம். நீங்க 10 வருஷமா கட்டலையே, 10 வருஷமா சேர்ந்து கட்டி தான் நான் 10 லட்சம் சேர்த்து கட்டிருக்கீங்க. அப்படித்தானே பார்க்கணும் நம்ம அதை. அது கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா வந்து லோன் சாங்ஷன் ஆகுறதுக்குன்னே ஒரு ப்ராசஸ் இருக்கு. 2 மாசம் எங்க மாமா 2 மாசத்துக்கிட்ட ஆச்சு.
உடனே எல்லாம் போனவனா நீங்க டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு உடனே போன லோன் வாங்கி தர உடனே முடியும். யாருங்க கொடுப்பா? இன்னொன்னு போன உடனே யாருங்க தர இல்ல மாட்டாங்க. அதுலயுமே எக்கச்சக்க போன உடனே ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்ல ப்ரோ. இல்ல அது அது நீங்க சொல்றது என்ன நீங்க மேட்டர்னா ரொம்ப ஓகே. ஈஸியா இல்ல சொல்றீங்க. இல்ல பேங்க்ல கார்த்தி போய் என்ன ஈஸியா வாங்கிடலாம்ன்ற இல்ல மாதிரி இல்ல இருக்கு. கார்த்தி ஒரு மேட்டர் கண்டிப்பா இல்ல. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆக்சுவல் 2 மாசம் அலைய விடுவாங்களா. ஆக்சுவலா அதுவுமே எங்க மாமா வந்து கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துமே 2-3 மாசமா கார்த்தி அலைஞ்சாங்க. அலைஞ்சதுக்கு அப்புறமா தான் லோன் சாங்ஷன் ஆக ஆரம்பிச்சு. கரெக்ட் உண்மை. என்ன மேட்டர்னா கார்த்தி ஒரு மேட்டர் சொல்ற அப்படி என்னன்னா மணி வேல்யூ அப்ரிஷியேட் ஆகுதுன்னா ஆக்சுவலா டிப்ரிஷியேட் ஆகுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது அப்ரிஷியேட் ஆகுறது இல்லை. ஆக்சுவலா இன்ஃபிளேஷன்ல மணி வேல்யூ வந்து நம்ம இப்போ ஆனா இன்கம் இன்க்ரீஸ் தான் ப்ரோ. அது அதான் இந்த சரி டிஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் இல்ல இல்ல இல்லைங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மியாகுதா ஜாஸ்தி ஆகுதா? அது ஜாஸ்தி தான் ஆகும். ஆனா நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட் வந்து நீங்க கம்மியா தான் ஆகும். இப்ப நீங்க கம்மியா இல்லையே தலைவா. 20,000 சம்பாதிக்கும் போது எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட் அண்ட் பேசிக் நெசசிட்டிஸ்னா 10,000 தான். நீங்க 1,00,000 சம்பாதிக்கும் போது அதே 10,000 தான் பேசிக் நெசசிட்டிஸ் ஆகும். ஆனா நீங்க லேவிஷா ஸ்பெண்ட் பண்றது வந்து அதிகமாகும். இல்ல லேவிஷா இல்ல இது ஒரு எக்கனாமிக்ஸ்ல தியரியே இருக்கு. அப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சி மாற மாற நீங்க நீ பாக்குறோம்ல பிரைஸ் பாக்குறோம்ல நம்ம பிரைஸ் வந்து நீ காய்கறி எல்லாம் எங்காவது மாட்டுச்சுன்னா சம்பந்தமே இல்லாதது போயிருதுங்க. நீங்க எல்லா பவர் டேரிஃப் இல்ல நான் சொல்றேன். அது என்னன்னா சம்பாதிக்கிறது வந்து சம்பாத்தியம் வந்து பாத்தீங்கன்னா சம்பாத்தியம் மட்டுமே ஜாஸ்தியாகி மிச்சது எல்லாமே அதே நிலைமையில் இருக்கிறது இல்லைங்க. மற்ற செலவுகளும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கூட வந்து நமக்கு இதாயிட்டே இருக்கு. இல்ல இது அப்பார்ட் ஃப்ரம் இது சொல்றேன் நான் பேசிக்கா இன்ஃபிளேஷனை பீட் பண்றதுக்கான ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க அட்லீஸ்ட் வந்து உங்க பணம் வந்து 3 ரூபா வட்டிக்கு மேல சம்பாதிக்கணும். அதாவது ஒரு 1,00,000 ரூபா இருக்குன்னா அது ஒரு 4,000 ரூபா சம்திங் அந்த அந்த காசு உங்க காசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபாய்க்கு மேல வந்ததுன்னா இந்த இன்ஃபிளேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூபா வட்டி போகும். அந்த 2 ரூபா வட்டி லாபமா வரும். இது பண்றது வந்து நீங்க மேக்சிமம் எதுலன்னா ஒன்று இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அது ப்ராப்பரான அட்வைஸோட ப்ராப்பராக நீங்கள் லேர்ன் பண்ணி இந்த சிப்பு இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள போகுது ப்ரோ. இல்ல 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 லோன் சொல்றேன் நான். லோனோட பிரச்சனை அதாங்க. லோனோட பிரச்சனைங்கிறது வந்து என்னன்னா அது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். இது என்னன்னா பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். கார்த்திகிட்ட இன்னும் ரெக்வஸ்ட் பண்றேன் நான். ஓகே கார்த்தி சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா என்னன்னா ஒன்றை வந்து நம்ம டீமனைஸ் பண்ணக்கூடாது. சொல்லப்போனால் நானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் லோன்லாம் வந்து அவங்க தரங்காட்டிக்கு தான் நம்மளால வந்து ரொட்டேட் பண்ண முடியுது. கடன் இருக்கிறங்காட்டிக்கு தான் நம்மளால தொழில் பண்ண முடியுது. அதனால கடன் மோசம் இல்லை. ஆனால் கடன் வாங்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த பிளானிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இல்லை தவறான பேங்க்கள், ஏன்னா எல்லா பேங்க்குமே கரெக்டாக இருக்கிறது இல்லை. தவறான பேங்க்கெல்லாம் போய் மாட்டினாலும் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப கேட்டாஸ்ட்ராஃபிக்காக இருக்குதுங்க. ஸோ அது வந்து அது அப்படி வந்து சொல்லப்போனால் சில இதெல்லாம் பேங்க்கே நல்லா இருக்கும். ஆனால் அந்த பர்டிகுலர் பிரான்ச் மோசமாக இருக்கும். அப்படியெல்லாம் பேங்க்கள் இருக்கு. அந்த மெயின் பேங்க் சூப்பராக இருக்கும். அந்த பர்டிகுலர் பிரான்ச் பார்த்தீங்கன்னா மகா மோசமாக இருக்கும். அப்படி அஃபெக்ட் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே வீட்டு லோன் மோசம்னு யாருமே சொல்லலை. வெரி வெரி சிம்பிள். இஃப் யூ ஆர் அ சோல் பிரெட் வின்னர், நீங்கள் மட்டுமே தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப யோசிச்சு வீட்டு லோன் வாங்குங்க. ஏன்னா ஒரு ஆள் 20 வருஷம் கட்டுறது அப்படிங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ரன்னிங் அகைன்ஸ்ட் டைமு. அதுக்கு வந்து மிகப்பெரிய வில் பவர் வேணும். இன்னொன்று ரெண்டாவது இது ஒரு சஜஷன் நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. ஆனா இதுதான் இது இல்ல இல்ல நான் ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் சொல்றேங்க. இதோட ஆப்போசிட் ஒப்பீனியன் கூட இருக்குங்க. அண்ட் ரெண்டாவது என்னன்னா வீடு கட்டுற பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்குற லோனுக்கு அந்த வீடு வேல்யூ ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்குங்க. வெரி சிம்பிள். அதாவது செல்லிங் பாயிண்ட் இருக்கா, அதாவது நாளைக்கு இந்த வீட்டை வந்து ஒருவேளை உங்களுக்கு சிரமம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இன்னைக்கு 50 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த வீடு உங்களால் முடியலைங்க, பேங்க் லோன் கட்ட முடியல அப்படின்னா நாளைக்கு அந்த வீட்டை நீங்கள் 55 லட்சத்துக்கு விற்க வேண்டாம். அதே 50 லட்சத்துக்கு வந்து நான் விற்கிறேன்னு சொன்னால் வாங்குறதுக்கு ரெடியாக ஆள் இருக்கா, இல்லை வாங்குற அளவுக்கு குவாலிட்டி உங்கள் வீடு இருக்கா, இந்த விஷயத்த கரெக்டாக பாருங்கள். ஏன்னா அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும். என்ன பிரச்சனைனா அங்கே தான் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடக்குது. என்னன்னா உங்களுடைய 50 லட்ச ரூபா வீட்டோட ஆக்சுவல் கட்டட மதிப்பு அப்படிங்கிறது 25 லட்ச ரூபா தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. அதை வந்து உள்ள அந்த கான்ட்ராக்டர்லாம் சேர்ந்து இன்ஃப்ளேட் பண்ணி உங்களை 50 லட்சம் பண்ணியிருப்பானுங்க. அது தெரியாம நீங்க நாளைக்கு விற்க போகும்போது தான் தெரியும் உங்க வீட்டோட வேல்யூ வந்து 30 லட்ச ரூபாய்க்கு மேல பையர் இருக்க மாட்டான். ஏன்னா அதோட ஆக்சுவல் வேல்யூ அதுதான். நீங்க 50 லட்ச ரூபாய்க்கு கட்டிட்டு இருப்பீங்க. அப்ப 20 லட்ச ரூபா அங்க டெபிசிட் விழுகும்.
நீங்கள் அப்ரிஷியேட்டே ஆனாலும் அது அப்ரிஷியேட் ஆகி உங்கள் வீடு அசல் பண்ணுறதுக்கு இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆனாலும் ஆயிரும். ஆனால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க மெட்ராஸ்ல நிறைய பேர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப நீங்கள் இன்டெலிஜென்ட்னா பயங்கரமாலாம் நீங்கள் அவ்வளோலாம் யோசிக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு நேர்மையான ஆர்கிடெக்ட்டுங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு நிறைய பேர் தங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நேர்மையாக உழைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நேர்மையான ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் கிட்டேயே அவங்க எல்லாருமே ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு நேர்மையான சிவில் இன்ஜினியருங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த 3 காம்பினேஷனை வச்சு ஒரு ப்ராப்பராக எஸ்டிமேட் போட்டு ஒரு வீடு கட்டினீங்கனாலே உங்களுக்கு அந்த கட்டுற வேல்யூ இருக்குல்ல, ஒரு 50 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டு வேல்யூ வந்து கடைசிக்கு 45 லட்சத்துக்காவது இல்லை 40 லட்சத்துக்காவது பொருள் உள்ள இருக்கும். அந்த வீட்டில் பொருள் உள்ள இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் தைரியமாக உட்காரலாம். நாளைக்கு உங்களால் கட்ட முடியல அப்படின்னா தாராளமாக உங்கள் வீட்டை வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு விற்று காசாக பண்ணி கட்டிட்டு கடைசிக்கு அசலுக்காவது வந்துடலாம். பயப்படாமல் வந்து பேங்க் லோனை முடிச்சிட்டாவது வெளியில் வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்காவது அந்த வீடு வந்து ஒர்த்தா இருக்குங்க. ஸோ தயவு செய்து பேங்க் எடுத்துப்பாங்க. இல்ல தலைவா, பேங்க் வந்து என்னன்னா, பேங்க் வந்து எப்படின்னா ஹை வேல்யூடு ப்ராப்பர்ட்டியில தான் விளையாடுவாங்க ப்ரோ. பேங்க் வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லோ வேல்யூடு ப்ராப்பர்ட்டி வந்து கடைசி வரைக்கும் பிளாக்மெயில் தான் இருக்குமே தவிர டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. எப்போ வந்து உங்களுக்கு வந்து பேங்க் பயங்கர சாதகமாகும் அப்படின்னா, பேங்க்ல எங்கே ஃப்ராட் நடக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்ச ரூபா மட்டும் வாங்கிட்டு அதில் சில பேங்க் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, லோன் கன்வெர்ட் ஆகாமல் இப்போ எங்களுதெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் நடந்தது. ரொம்ப லோன் அமௌண்ட் ஜாஸ்தி கம்மி, ஆனால் வீட்டோட வேல்யூ ஜாஸ்தி. அப்போ என்னன்னா கொலைட் பண்ணிட்டு நீங்கள் அதை ஏலத்துக்கு விட்டு அதுக்குள்ள நிறைய அது ஒரு பெரிய ஒரு அது ஆக்சுவலாக ஒரு படமாகவே எடுக்கலாங்க. அது ஒரு பெரிய டாபிக். அது அந்த மாதிரி ஏதாவது நடக்குங்க. ஸோ பட் மேக்சிமம் பேங்க்குகள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவனுக்கு வீடு தேவையில்லைங்க. அவன் வந்து அந்த வீட்டை எடுத்து அவன் ஒன்றும் அங்கே உட்காந்து அவன் பேங்க் பிரான்ச் எல்லாம் மாற்ற போகிறது இல்லை. அவனுக்கு தேவை அந்த காசுங்க, அவ்வளோதான். அவன் வட்டி கூடுறவன், அவ்வளோதான். சரி, பேங்க்குகளுக்கு என்னன்னா அப்பப்போ வட்டி கூடுறதுக்கு ஒரு பொருள் வேணுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அந்த பொருள் வந்து மாறிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் வந்து ஒரு வீடாக இருந்துச்சு, அப்புறம் இடையில காரு வந்துச்சு, ஸ்கூட்ரு வந்துச்சு. ஏதோ ஒன்று வட்டி கூடுறதுக்கு ஒரு பொருள் வேணும், அவ்வளோதான். அவன் வட்டிக்காரன், அவ்வளோதான். பேங்க்காரங்கிறது வட்டிக்காரன். அதை வந்து கொஞ்சம் இப்போ என்னன்னா இந்த ரிசர்வ் பேங்க்லாம் வந்து காட்டி கொஞ்சம் நியாயப்படுத்தி கொஞ்சம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் மாதிரி அந்த கடை ஆஃபர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபில் ஸ்கோரை வச்சு விட்டானுங்க. ஸோ 800க்கு மேலே இருந்ததுன்னா சௌரியத்துக்கு லோனு, ப்ரீ அப்ரூவ்டு லோனு, ப்ரீ அப்ரூவ்டு எல்லாம் ப்ரீ அப்ரூவ்டு தான். அமுத்துனீங்கன்னா உள்ளே வந்துடும். ஆனால் ப்ரோ எல்லா பிசினஸ்லயும் ரிஸ்க் இருக்கு ப்ரோ. நம்ம அந்த ரிஸ்க் எடுத்து பேங்க் மேலே போட்டோம்னா நம்ம பிரச்சனை எல்லாம் வெளில வந்துடும். என்னங்க அது கரெக்டா ப்ளே பண்ணுவோம். இல்ல நம்ம இல்லைங்க, பிளேல விட நான் திருப்பி சொல்றேன், அகைன் நான் சொல்றேன், இந்த பிளே எல்லாம் தாராளமா பண்ணலாங்க. ஒரு 2-3 பேர் சேர்ந்து இருக்கிறப்ப இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, ஒரு கஷ்டமாவே தெரியாதுங்க. ஃபினான்ஷியலா வரப்போகுது. ஏன்னா நான்லாம் எப்போ வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணலன்னா எங்க வீடு கடன் வித்தோம், வேற வழி இல்லாம. ஆக்சுவலா பேங்க் பிரச்சனை, டு பி ஆனஸ்ட். அந்த கடன் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஆனால் அந்த டாக்குமெண்ட்லாம் போய் எக்கச்சக்கமாக சிக்கி ஒரு காம்ப்ளிகேஷனு, வேறு வழி இல்லாமல் கொடுத்தோம். அப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. யாராவது ஒருத்தர் ஷார்ட் டேர்மாக அந்த அமௌண்ட் ஒரு 2 மாதத்துக்கு எங்களுக்கு கடன் தந்திருந்தா கூட கட்டி மாற்றி விட்டு அந்த லோனை மாடிஃபை பண்ணி அதுலேருந்து மீண்டிருக்க முடியும். ஆனால் இவ்வளோ பெரிய சினிமாவில் எனக்கு நிறைய பேர்த்து தெரியுங்க. சினிமாவில் டு பி ஆனஸ்ட் யாருமே வரல. ஏன்னா அது நான் யாருமே தப்பு சொல்லல. என்ன மேட்டர்னா காசுன்னு வரும்போது யாருனாலையுமே ஒரு லெவலுக்கு மேலே முடியாதுங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த தனியாக போராடுறது, தனியாக அந்த வீட்டு நானே லோன் கட்டுறேன், நான் பார்த்துக்கிறேன், அது பண்ணாதீங்க. ஒரு ஆளாக மாட்டிக்காதீங்க, பாவங்க. இந்த இப்போ ஒருத்தர் ஆக்சுவலாக ஒரு டிஎம் பண்ணார், எனக்கு ஸ்பீக்கர் தாங்கண்ணே, வீட்டு லோன் பிரச்சனைனால தான் நான் இங்கே துபாயே வந்திருக்கேண்ணே, என்னை அனுப்பிச்சி விட்டாங்க 3 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு வந்து ஒன்றும் ஒளிவானன் அப்படின்ட்டு ஒருத்தர் இப்போ தான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அது என்னன்னா அந்த ப்ரெஸ்டீஜ் கூட லிங்க் ஆகிக்குது ப்ரோ. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெரிஞ்ச கம்யூனிட்டிக்குள்ளெல்லாம் வீடு கட்டுறாங்கல்ல, அந்த வீட்டை காப்பாற்ற முடியலன்னா. ஏன்னா நான் எங்கள் அம்மாவெல்லாம் நாங்கள் வீட்டை விற்றதுக்கப்புறம் எங்கள் அம்மா 6 மாதம் வீட்டை விட்டே வெளில போகாமல் கொண்டுருச்சு. அதெல்லாம் ஏன்னா வீதியில் போனால் கேட்குறாங்க, என்ன பண்ண முடியும். நான் என்னென்னமோ சொல்லி எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு புதுசாக வாஷிங் மிஷினு, டைனிங் டேபிள்லாம் வாங்கி தந்தேன், என்னென்னமோ வாங்கி தந்தேன். சரி ஓகே, எங்கள் அம்மா அப்படியே சமாதானமாகமான்ட்டு. இப்போ எனக்கு அதில் சென்டிமெண்ட்டாக எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாதுங்க. வீட்டு மேலே சொல்லப்போனால் பொருட்கள் மேலே எனக்கு பெருசாக சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் கார் மேலே வேணால் அட்டாச் ஆவேன். பட் அம்மாலாம் அதுதான் உலகன்னு வாழ்ந்துச்சு, அந்த வீடு தான். எங்கள் அம்மா வந்து
அது வந்து வெளில கொண்டு வந்து நார்மல் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் பயந்துட்டேன். நான் ஆக்சுவலாக எமோஷனலாக உடஞ்சிட்டாங்க, பேரண்ட்ஸ் உடஞ்சிட்டாங்க. இந்த வீடு கட்ட கட்ட தான் திருப்பி அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வருதுங்க. சொல்லப்போனால் வீடு கட்டுறதே அதுக்கு தான், அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ். எனக்கு அந்த வீடு பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வந்துடும், அது என்ன ஒரு பொருள் தானே. அம்மா அப்பா அதை காரணம் கட்டிட்டு அம்மா அப்பாவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதனாலேயே அந்த வீட்டை பேர் ப்ரெஷர் இருக்கும். என்ன ப்ரோ? அவங்களுக்கும் பேர் ப்ரெஷர், சொந்தக்காரங்க என்ன பிரச்சனை? அதெல்லாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க ப்ரோ எங்கள் அப்பா. அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. என்ன ப்ரோ சொந்தக்காரன் என்ன கொண்டு வந்து தள்ளிடுறானுங்களா? அப்போ என்ன பிரச்சனை இருந்ததுன்னா ஆளாளுக்கு கொண்டு வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து காப்பாற்றினாங்க, எவனும் கிடையாது. இத்தனைக்கும் அவங்களுக்கு தெரியும் அம்மாவோட ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதெல்லாம் வித்தோம்னா காசு, எல்லாமே தெரியும். ஒரு ஒரு டெம்பரரி சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வெளில வந்திருப்பாங்க. எல்லாம் பார்த்து ஜாலியாக சிரிச்சானுங்க, அவ்வளோதான். அது நடக்கும் ப்ரோ, காசுன்னு வந்ததெல்லாம் நடக்கும் ப்ரோ, இதெல்லாம் சாதாரண ப்ரதர். எங்கள் சினிமாவில் நாங்கள் இருக்கிறோம்ல, நாங்கள் இதெல்லாம் வெள்ளிக்கிழமை பார்ப்போம். நாங்கள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பார், சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டு இருப்பாரு. தலைவன் வந்து ரிட்லாம் நடந்திருக்கு. ஜாகுவாரில் வந்த ப்ரொடியூசர் அடுத்த வாரம் பைக்கில் என்ஃபீல்டில் போனதெல்லாம் நிறைய நடந்திருக்குங்க. ஸோ அது சினிமாவில் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்குது. ரியல் லைஃப்பில் நடக்கிறத விட சினிமாவில் எல்லாமே ஒரு 2 வாரத்தில் நடக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் நமக்கு ஒன்றும் பெரிய அட்டாச்மெண்ட் இல்லை ப்ரோ. பட்டு பாவம் ப்ரோ, அந்த வீடுங்க அந்த சென்டிமெண்ட்டுங்கிறதா போட்டு எரிஞ்சிருதுங்க நிறைய பேர்த்த. எனக்கு என்னென்னா ஒரு பிரதராக உரிமையாக ரெக்வஸ்ட் பண்ணுறது தான், தாராளமாக வீடு கட்டுங்க. வீடு மாதிரி ஒரு பெரிய சென்டிமெண்டலான ஒரு பூஸ்ட் உலகத்துலேயே எதுவும் கிடையாது. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்ல ஆட்களை வச்சு கட்டுங்க, அது மட்டும்தான். இந்த மேஸ்திரிகளை வச்சு கட்டாதீங்கன்னா, அதுக்குன்னு மேஸ்திரிகளை வந்து நான் மோசம் சொல்லலை. மேஸ்திரிக்கு வந்து மேஸ்திரி அப்படிங்கிற அந்த தொழில் அப்படிங்கிறதுக்குன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் அதை சூப்பராக கலவை பண்ணி இந்த சுவர்கள்லாம் வைக்கிறதுங்கிறது அவங்க தொழில். அவங்களுக்கு பிளானிங் எல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே தெரியாதுங்க. அவங்க வந்து உட்காந்திங்கன்னா விண்டு எப்படி எங்கிறது எங்கே போகுது, அதுக்கு எப்படி ஜன்னல் வச்சா எங்கே சுடுகாத்து மேலே போகுங்கிறதெல்லாம் மேஸ்திரிக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் ஒரு ஆர்கிடெக்ட் தான் தெரியும். ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு தான் என்ன கம்பி போடணும், என்ன சாயில் டெஸ்ட் எடுத்தால் சாயில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுக்கு எந்த கம்பி போட்டு எங்கே வளைச்சா எப்படி வரும், எப்படி பில்டிங் எப்படி ஸ்டேபிளாக இருக்கும், எங்கெங்கெல்லாம் வந்து லோடு தர வேண்டியதில்லை. காங்கிரீட் போடுறப்பே வந்து நடுவில் செட்டியே வைப்பாங்க, அதெல்லாம் வந்து டெட் லோடு என்னமோ சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய இருக்குங்க. அவங்க அதுக்குன்னு படிச்சிருக்கிறாங்க. ஆனால் படித்தவங்களை நம்பி கொடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா என்ன ஆகுங்க, மீறி போனால் ஒரு 2 லட்ச ரூபா ஆகுங்க, அவ்வளோதான் ஆகும். 2 லட்சம் to 3 லட்ச ரூபாய் ஆகும் உங்களுக்கு செலவு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் கட்டுற பில்டிங் வந்து அக்மார்க் தரத்தில் வருங்க. கம்பி தெளிவாக போடுவானுங்க. இவனுங்க இந்த முறுக்கு கம்பின்னு பழைய ஈயத்தை காய்ச்சி ஊற்றிட்டு கம்பி பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த கம்பியெல்லாம் போட்டு கட்ட மாட்டானுங்க. ஏன்னா அதில் இன்னைக்கு தெரியாது, 5 வருஷம் கழிச்சு பில்லர் பொழந்துட்டு நிற்கும். ஒரு 4 கம்பி தான் உருப்படியான கம்பியே இருக்குது மொத்தமே இந்தியாலேயே. கிராமத்துல இல்ல ப்ரோ, இல்ல அதுதான் ப்ரோ. அதெல்லாம் என்னன்னா சாயில் டெஸ்ட் எடுக்காம நீங்க இன்னைக்கு எல்லாம் பூரா கார் அடிச்சுட்டு வருதுங்க, பார்த்தீங்கன்னா குளத்துல இருந்து பிடிச்சிட்டு வருது. என்ன மேட்டர்னா அதை சாயில் டெஸ்ட் பண்ணி அதை கரெக்டா உட்காந்து பார்த்துருந்தானா அங்க ஒரு ஆர்கிடெக்ட் வந்து ஒருத்தர் அளவு பண்ணியிருக்கவே மாட்டான். அது வந்து சரி, மெட்ராஸ் கேம் வேற ப்ரோ, அது ஃபுல் லஞ்சங்க, அது கேமே வேறங்க. மெட்ராஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் மெட்ராஸ்காரங்க வந்து என்னன்னா கவர்மெண்ட்டோட பிரண்ட் தான் அவன் பேர் பண்ணான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. சும்மா சொல்லுவாங்க ப்ரோ, குளத்துல போய் வீடு கட்டினா குளத்துல தண்ணி தானே வரும் அப்படின்ட்டு. குளத்துல போய் வீடு கட்டணும் வேண்டுதலாடா மக்களுக்கு நான் கேட்குறேன். அவன் கொண்டு போய் 1 கோடி 2 கோடி கொண்டு போய் குளத்துல போய் வீடு கட்டணும், உனக்கு இந்த வேண்டுதலா? நீ கரெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைச்சு கரெக்டான இடங்கள் கொடுத்து இங்கே மட்டும்தான் வீடு கட்டுன்னு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்ததுன்னா, அதை தாண்டி போய் எவன் போய் குளத்துக்குள்ளே போய் வீடு கட்ட போகிறான்? அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா சொல்கிறதுங்க. மக்கள் மேலே தப்பு இருக்குதான், சில அறியாமை சில வேணும்னே பண்ணுறாங்க. மக்கள் மேலே ஒரு 20% தப்பு இருக்கலாம், 80% அரசாங்கத்து மேலே தாங்க தப்பு. அவன் வந்து கரெக்டாக அந்த நில வரையறையே இல்லையே. இதெல்லாம் கரெக்டாக அது ஏதோ ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்ததில் கடல் மட்டத்துக்கு கீழெலாம் நிறைய பகுதி இருக்கா மெட்ராஸில், அதெல்லாம் கொண்டு போய் வீடு கட்டினா அது ஏங்க? கடல் மட்டத்துக்கு கீழே இருந்துன்னா என்ன மேட்டர்னா தண்ணியே மேலே ஏறாது, கடலுக்கே போகாது தண்ணி. அப்போ அது வெயில் அடிச்சு தான் காயணும் தண்ணி. அங்கெல்லாம் கொண்டு போய் வீடு கட்டினா அப்போ என்னன்னா இவனுக்கு டோப்போகிராஃபி எதுவும், அப்போ அங்கெல்லாம் இவனுக்கு பர்மிஷன் இருந்திருக்கானுங்க, எப்படி லைட்டு தந்தானுங்க? அதுதான் ப்ரோ, அந்த வெட்லேண்ட்ல எப்படி கரண்ட் கம்பம் கொண்டு போனானுங்க இவனுங்க? அவ்வளோ யோக்கியனுங்க, மக்களை குறை சொல்றானுல்ல. என்ன பிரவீன்? இல்ல ப்ரோ நான் சொல்லலாம்னு வந்தேன், நீங்க பேசிருந்தீங்க. அதான் இல்ல அதான் என்னன்னா, இப்போ தண்ணீருக்குள் வீடு கட்டினால் சரிடா, அப்போ கவர்மெண்ட்டுக்கு அறிவு இருக்குது தானே, கவர்மெண்ட்டுக்கு தான் எல்லாமே தெரியும்ல. எதுக்கு கரண்ட் கம்பம் கொண்டு போறீங்க? அப்போ எதுக்கு அவனுக்கு ரேஷன் கார்டு தர்றீங்க?
எதுக்கு தண்ணி பைப் கொடுக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா அது வெட்டலன்னு? பர்மிஷன் கட் பண்ணீங்கன்னா வெளியில வந்துடுறான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் பண்ணுங்க. அது என்ன பண்ண மாட்டீங்க? அப்போ ஓட்டு பொறுக்கணும். அதுக்கு தான் அங்கங்க, ஏன்னா தொகுதி வாரியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாலிடிக்ஸ் ப்ரோ உள்ள ஓட் பாலிடிக்ஸ் தான். மெட்ராஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஓட் பாலிடிக்ஸுங்க. கம்ப்ளீட் ஓட் பாலிடிக்ஸ். அதுக்கு தான் அங்கங்க அவன் நகர்த்து விடாம அங்கங்க வச்சிருக்கானுங்க. அதனால போட்டு நம்புதுங்க, போட்டு நம்பி தள்ளுது. ஸோ மக்கள்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் ப்ரோ, நான் பேசிக்கா பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஒருத்தர் இயற்கையை அழிச்சிட்டு வாழணும்னா பேசிக்கா மக்கள் நினைக்கிறது இல்லைங்க. இங்க யாருமே நம்ம நினைக்கிறது இல்லைங்க. ஏதோ அந்தந்த ப்ரெஷர்லாம் அப்பப்போ பண்ணிடுறோமே தவிர பேசிக்கா யாருக்குமே இயற்கை அழிக்கணும், இல்லை விலங்குகள் அழிக்கணும், இல்லை வெட்லேண்டில் கொண்டு போய் வீடு கட்டணுங்கிறதெல்லாம் எவனுக்குமே கிடையாதுங்க மனசுல. வேற வழி இல்லாம சுச்சுவேஷன்ஸ் அமையும் போது ஒரு 5 லட்ச ரூபா சீப்பு அப்படிங்கிறப்போ நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்கு தான் வீடு கட்டுறோம், வேற என்னத்துக்கு கட்டுறாங்க? ஸோ அதை போய் ஏன் ஒரு தப்பான இடத்துல கட்டுறான்? ஸோ எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் நான் சொல்றது என்னன்னா, தயவுசெய்து நல்ல ஆட்களை வச்சு வீடு கட்டுங்க. யாரை வச்சு கட்டிங்கனாலும் சரி, நல்ல ஆட்கள், அதுக்கான ரிசர்ச் பண்ணுங்க. இங்கேயே நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, இந்த குரூப்ஸ்லயே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க, கேளுங்க. நாங்களும் ரெக்கமெண்ட் பண்றோம். கார்த்திக் கேளுங்க, மாலாஜி கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆட்கள் தெரியும். உங்களுக்குள்ளேயே பேசுங்க. உங்க சர்க்கிள்குள்ளேயே, உங்க காலேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் எவனா ஆர்கிடெக்ட் இருப்பான், நல்ல சிவில் இன்ஜினியர் இருப்பான், நல்ல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருப்பாங்க. அவங்களாம் சும்மா ஒரு தடவை நீங்க வச்சு கட்டாட்டியும் பரவாயில்ல, அவங்ககிட்ட பேசுங்களேன். ஒரு தடவை பேசுனீங்கனாலே அவங்க அவ்வளோ இன்புட் தருவான், அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுவான். உங்களுக்கு நீங்க வீடு கட்டி முடிக்கிறப்ப ஹாப்பியா இருப்பீங்க. ஏன்னா இப்போ நான் எங்க வீடு கட்டுறது நான்லாம் எப்பவுமே, ஏன்னா இந்த வீடு வித்ததுல இருந்து என்னன்னா எதுவுமே நிரந்தரங்கிறதெல்லாம் மனசுல இருந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வீடு கட்டுறது என்னன்னா சேல் பாயிண்ட் யோசிச்சிட்டே இருக்கேன். நாளைக்கு ஏதாவது கஷ்டம்னா அந்த வீட்டை ஈஸியாக விற்க முடியுமா, விற்க முடியாதா? ஏன்னா கஷ்டம் வராதுன்னா எவனும் சொல்ல முடியாதுங்க. அவ்வளோதான். அப்பா அம்மாவுக்கு ஏதாவது, ஏன்னா அப்பா அம்மாவுக்கு பிரச்சனைனா அப்பா அம்மாவை வீடாக இருந்தால் எனக்கு அப்பா அம்மா தான். அது 100 வீடு கட்டினாலும் அவ்வளோதான், தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அப்படிங்கிறப்போ அதெல்லாம் யோசிக்கிறேன் நான். அதெல்லாம் யோசிச்சு அந்த வீட்டை கட்டி நிறுத்துறோம். ஸோ அதை அப்படி யோசிச்சுங்க. அதை யோசிச்சு அந்த வேல்யூ ஃபார் மணி மட்டும் மறந்துடாதீங்க. இன்ஜினியர் பார்த்து நீங்க கொடுங்கன்னு சொன்னீங்களா ப்ரோ, அதுவே வந்து இப்போ கிடைக்க மாட்டாங்க. இல்ல நண்பா, அதுலயுமே ஃப்ராட் பண்றவங்க நிறைய பேர் இல்ல இருக்காங்க. நண்பா, இல்ல ஆரம்பிச்சிருந்தா அவங்கள்ட்ட நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சு கொடுத்துருந்தா கிட்டத்தட்ட அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து 50%க்கு மேல அவங்க ப்ராஃபிட் அடிக்கணும்ன்ற இதுல மைண்ட் செட்ல தான் அவங்க வேலையை பார்க்கறாங்க. இல்ல பிரவீன் நண்பா, நான் அந்த மாதிரியும் நடக்குது. இல்ல நண்பா, அதான் மேட்டர் சொல்றதான் என்னன்னா, அதை வெரிஃபை பண்ணுங்க. யாரையுமே நம்ப முடியல. ஒன்ஸ் நீங்க இவங்கள தான் நம்பி இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு கொடுத்தாலே அவங்களே வந்து ப்ராஃபிட் இல்ல அது அப்படி கிடையாது நண்பா. நமக்கு வந்து கொஞ்சமாவது வந்து பேசிக் நாலேஜ். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கணும்னா கொஞ்சம் உடம்பு ஃபிட் பண்ணா தானே ஓட்டப்பந்தயம் ஓடவே முடியும் நம்ம. அது மாதிரி ஒரு வீடு கட்டுறேன்னா அட்லீஸ்ட் உட்காந்து பேசிக் ரிசர்ச், செங்கல்னா எப்படி இருக்கணும், கம்பினா என்ன, இது எப்படி போடலாம், இல்லை ஒருத்தன் வந்து நம்மளை போட்டு எறிகிறான்னா அதை எப்படி வந்து கிராஸ் செக் பண்ணி நம்ம வந்து பிடிக்கிறது, எந்த இடத்துல பிடிக்க முடியும். ஏன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட்டு கேமுக்குள்ளே போயிட்டீங்கனாலே, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இத்தனைக்குன்னு விட்டுனீங்கனாலே அங்கே கேம் ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்னும் நல்லவங்க இருக்காங்க. நம்ம நான் 100% சொல்றேன், நல்ல சிவில் இன்ஜினியர், நல்ல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், நல்ல ஆர்கிடெக்ட்ஸ், தெரிஞ்சவங்க கூட பழகுனவங்ககிட்ட கொடுத்துமே அவங்க வந்து அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. நல்லா தெரிஞ்சவங்க, பழக்கப்பட்டவங்க. சோ அந்த நம்பிக்கையில கொடுத்தோம், அவங்களே ஏமாத்துறாங்கன்ற போது தான் நம்மளுக்கு பெயினா இருக்கு. அதுல இருந்து என்ன ஆச்சுன்னா அவங்க பாதியில போயிட்டாங்க, சென்டரிங் வரைக்கும் போயிட்டு அவங்ககிட்ட பிரேக் பண்ணிட்டு நாங்க இன்னொருத்தட்ட போனோம். நீங்க சொன்ன மாதிரி மேஸ்திரிட்ட போனோம் நாங்க. அவங்கள வச்சு பண்ணி தான் இப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க மாமா. நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே கான்ட்ராடிக்டா இருக்கு. யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாதுன்னு தெரிய முடியுது. அந்த மாதிரி நாங்க மேஸ்திரி நம்பி நிறைய காசு விட்டோம். சரி, அது என்ன மேட்டர்னா, நம்புறதுங்கிறத விட நண்பா, இங்க நாம உஷாரா இல்லைன்னா வரவன் போறவன் எல்லாம் போடுவோம் நம்மள. வெரி சிம்பிள். நீ சும்மா இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தோன்னா சரி அவனை போட்டு பார்ப்பன்னு நினைப்பான். நமக்கு வெரிஃபை பண்ற அளவுக்கு நமக்கு நாலேஜ் வேணும் நண்பா. ஒரு வேலை நடந்ததுன்னா வெரிஃபை பண்ற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லைன்னா வீடெல்லாம் தொடவே கூடாது, விலகி நின்றுடணும் கம்முன்னு. இப்போ வந்து எங்களதெல்லாம் அஸ்திவாரம் எடுத்தாங்கன்னா, குளிக்க வந்தாங்கன்னா, சார் இது ஓடுங்க சார் அப்படின்னாரு. அப்போல்லாம் போய் உக்காந்துட்டாரு. அப்படியா, ஓ ஜேசிபியா, ஓடு, எத்தனை, 1 மணி நேரத்துக்கு எத்தனை, ஏன்னா அப்பா தொழில் பண்ணியிருக்காங்க, உட்காந்துட்டு அப்படி. நான் கேட்டேன் எங்கள் அப்பாவை, ஏங்க இதுக்குன்னு, இல்லைடா இதில் தான்டா அடிப்பானுங்க. ஸோ இந்த ஆர்எம்சி ரெடிமிக்ஸ் காங்கிரீட் ஊற்றுனாங்க, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதுலேயே வந்து ஆர்கிடெக்ட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஆர்கிடெக்டில் என்னென்னா நம்மளை மாதிரியே திங்க் பண்ணுற பசங்க அண்டு யங்ஸ்டர்ஸு ரொம்ப படித்த பசங்க.
ஒண்ணுமே இல்லை, அதுல ஒரே ஒரு பிளாக் டெஸ்ட் சாம்பிள் போடுவானுங்க. நீங்க டெஸ்ட் போட்டீங்கனாலே முடிஞ்சது, அவ்வளவுதான். நீங்க ஏதாவது அப்ப கிறிஷ் கொடுக்கலையா? பேசிக் நாலேஜ் வேணும்டா, இருந்தாதான் அது நான் வீடு பண்ண முடியும், வீடை பொறுத்த வரைக்கும். ஹலோ, கேக்குது ப்ரோ.